அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. வால்யூம் சாரோனின் ரோஜா. என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. உந்தனின் கண்கள் பூராவின் கண்கள், உந்தனின் தலை மூடி தங்க சுருளே. உந்தனின் கண்கள் பூராவின் கண்கள், உந்தனின் தலை மூடி தங்க சுருளே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. அன்பானவர். நிறைய பேர் அப்படியே வாய் மட்டும் அசைக்கிறீங்க, சத்தம் வர மாட்டேங்குது. உங்களெல்லாம் நான் வீட்டில் வந்து பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும் உங்கள் சத்தம். பயங்கர சத்தம் போட்டு திட்டுவீங்க உங்கள் பிள்ளைகளை. அருமையான சகோதரிமார் அம்மாமார் அவங்க ஐயாவை அவங்க கணவன்கிட்ட பேசும்போது அப்படியா பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எவ்வளோ சத்தம் வரும். இங்கே பாட்டு பாடுறதுக்கு சத்தம் வர மாட்டேங்குதே. இப்போ நான் பார்க்க போகிறேன் யார் பாடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறேன். பாடாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம், 10 உப்பு தோப்புக்காரன் போட வைக்கலாமா? இங்கே முன்னாடி கூப்பிட்டு காதை பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்திரிங்கன்னு சொல்லலாமா? சரி, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். அப்படிலாம் செஞ்சேன்னா அப்புறம் திருப்பி என்னை கூப்பிட மாட்டீங்க. அதனால் நான் அப்படி செய்ய விருப்பப்படல. ஆனால் ஆண்டவரை பாட 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 துதிக்க 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 ஆண்டவருடைய பிரச்சனை இறங்கி வரும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சம் நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க, இதை பாடுறாங்களான்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக்கில் ஜாயின் பண்ணலாம். சரியா? நான் ஆரம்பிக்க போகிறேன். அன்பானவர் அழகானவர் அது வரைக்கும் பாடுறீங்க, அப்புறமா ஸ்டான்ஸாக நான் பாடிக்கிறேன். சரியா? ஓகேயா? பாட்டு பிடிச்சிருக்கா? எத்தனை பேர் இந்த பாட்டு நான் பார்த்தேன்னு சொல்கிறவங்க, யூடியூப்பில் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க? 1-2 பேர் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லார் கையிலையும் யூடியூப் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கா? யார்கிட்ட இல்லைன்னு நான் கேட்கணும். எல்லார்கிட்டையும் செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி இல்லை. ரைட், ஓகே. பிரதர், இன்றைக்கி வியூஸ் ஏறல அப்படின்னா உங்களை தான் நான் சொல்லுவேன். சரியா? ஆமாம், பாட்டு யூடியூப்பில் இருக்குது, கேட்டுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை அமைக்கிருங்க. அதுதான் முக்கியம். அப்போ தான் அடுத்த பாட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? தமிழ் கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? பாடலாமா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ரெடி? ஓகேயா? என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா.
அன்பானவர் அழகானவர் ரோஜா, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அன்பானவர் ரோஜா, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. ரோஜா, உந்தனின் இடக்கரம் என் தலை தாங்கும். உந்தனின் வலக்கரம் என்னை அணைக்கும். உந்தனின் இடக்கரம் என் தலை தாங்கும். உந்தனின் வலக்கரம் என்னை அணைக்கும். அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. பலமான் இன்னொரு தடவை, அன்பானவர் அன்பானவர் என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. ரோஜா, உந்தனின் கண்கள் பூராவின் கண்கள். உந்தனின் தலை மூடி தங்க சுருளே. உந்தனின் தலை மூடி தங்க சுருளே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. அன்பானவர் அழகானவர் ரோஜா, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. ரோஜா, தேனிலும் மதுரம் உந்தனின் நேசம். தெவிட்டாத பேர் அன்பின் அமுதமே. தேனிலும் மதுரம் உந்தனின் நேசம். தெவிட்டாத பேர் அன்பின் அமுதமே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா. அன்பானவர் ஹல்லேலூயா. கணவன் அன்பு மாறி போகும். மனைவி அன்பும், பிள்ளையின் அன்பும், பெற்றோரின் அன்பும் மாறி போகும். எல்லாமே மாறி போகும். இன்னைக்கு உங்கள் அப்பாவை, உங்கள் அம்மாவை அல்லது நம்ம தாய்மாரை பார்த்து கேட்குறேன், கல்யாணம் பண்ண புதுசில் உங்கள் புருஷன் உங்களை நேசித்த மாதிரியா இப்போ நேசிக்கிறாரு? கல்யாணம் பண்ண புதுசில் பார்க்கணுமே. கையை பிடிச்சிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ஒட்டி ஒட்டி நடப்பாங்க. உன்னைய மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு அழகான பொண்ணு இல்லவே இல்லை. நீ எனக்கு கிடைச்ச சொத்து, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அப்படிலாம் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அதே வார்த்தை பேச முடியுமா? முடியாதா? ஐயா கேட்டுக்குங்கய்யா, முடியாதுன்னு சொல்கிறாங்கய்யா. ஆமாம், இன்றைக்கி வீட்டில் என்னன்னு பார்த்துக்குங்க, கேட்டுக்குங்க. சரி. அதே மாதிரி நீங்கள் உங்கள் புருஷனை பார்த்து சொல்லியிருப்பீங்க, ஐயோ உங்களை மாதிரி வருமா? கல்யாணம் பண்ண புதுசில், இப்போ சொல்லலை, கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் சொன்னீங்க, உங்களை மாதிரி வருமா? ஐயோ என்னை அப்படி கூப்பிட்டு போகிறாரு, நீ புருஷன் பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு, அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு, இங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க, சொன்னீங்க. இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், நானும் என் தங்கச்சியும். என்ன தெரியுமா கேள்வி கேட்டோம்? அம்மா, அப்பா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்து இந்த பொண்ணு தான்
உங்களுக்கு மனைவியாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவையே உங்களுக்கு காமிச்சா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டோம். நானும் என் தங்கச்சியும் கேட்டோம். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், இதுதான் பொண்ணுன்னு காமிச்சாங்களோ இல்லையோ, நான் தலை தெறிக்க எங்கே ஓடி தப்பிக்கணுமோ அங்கே ஓடி தப்பிச்சிருவேன், அவ்வளோ ஓட்டமாக ஓடுவேன் அப்படின்னாரு. எங்கள் அம்மாட்ட பார்த்தோம். பார்த்தீங்களா அம்மா என்ன சொல்கிறாருன்னு. நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டோம். எங்கள் அம்மா, நான் பின்னாடியே போய் இவரை தான் கட்டுவேன்ட்டு நான் கட்டி அடுத்த ஜென்மத்திலையும் இவர் உயிரை வாங்குவேன் அப்படின்னாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லா அன்பும் நிபந்தனைக்கு உட்பட்டது, எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. எல்லாருடைய அன்பு மாறிப்போகும், எல்லாருடைய நேசமும் மாறிப்போகும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, உங்களை ஆண்டவர் என்னைக்கு உங்களை முதல்ல சந்திக்கும் பொழுது எந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே அன்பில் மாறாதவராக இன்றைக்கும் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்கண்டிஷனல் லவ். அன்னைக்கு என்ன அன்பு உங்கள் மேலே வச்சுருந்தாரோ, நீங்கள் எவ்வளவு தூரமாக போயிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எத்தனையோ துரோகங்களை இயேசுவுக்கு செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு செய்திருந்தாலும் இன்றைக்கும் ஆண்டவரே அப்பான்னு கூப்பிடும் பொழுது என்ன மகளே என்ன மகனேன்னு கூப்பிட்றாரு. பார்த்தீங்களா? அந்த அன்பு என்றைக்குமே மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நேசம் என்றைக்குமே மாறாது. ஆகவே நாம் எழும்பி நின்று இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். இயேசு ஆண்டவரே அப்பா உங்களை போல யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பாடிட்டு அதோடு சேர்ந்து ஒரு பழைய பாடலை அப்படியே நான் மெர்ஜ் பண்ணி வருகிறேன். தாயின் அன்பு மாறி போகும், தகப்பன் அன்பு மாறி போகும், இயேசு அன்பு மாறாது அப்படின்னு அந்த வார்த்தைகளை போட்டு பாடப்போகிறோம். சரியா? பாடலாமா? என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் சாரோனின் ரோஜா, அன்பானவர் என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. சத்தமா பாடலாமா? அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா, அன்பானவர் ரோஜா. உந்தனின் கண்கள் பூராவின் கண்கள், உந்தனின் தலை மூடி தங்க சுருளே. அன்பானவர் அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா, அன்பானவர் அன்பானவர் அழகானவர். என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே, என் இயேசுவை போல் யாரும் இல்லையே. அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா, அன்பானவர் அன்பானவர் அழகானவர் அவர் சாரோனின் ரோஜா, அன்பானவர் ரோஜா. தாயின் அன்பு மாறிவிடும், தகப்பன் அன்பு மாறிவிடும், தாயின் அன்பு மாறிவிடும், தகப்பன் அன்பும் மாறிவிடும். மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு.
அல்லேலூயா நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. இயேசு என்றும் மாறாதவர், இன்றும் என்றென்றுமாய். இயேசு என்றும் மாறாதவர், இன்றும் என்றென்றுமாய். மாறாதவர் இயேசு. சொல்லலாமா? மாறாதவர் இயேசு, மாறாதவர். நேற்றும் என்றும் என்றென்றுமாய் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. இயேசு என்றும் மாறாதவர், இன்றும் என்றென்றுமாய். இயேசு என்றும் மாறாதவர், என்றென்றுமாய். கணவன் அன்பு மாறிவிடும், மனைவி அன்பும் மாறிவிடும். கணவன் அன்பு மாறிவிடும், மாறிவிடும். பிள்ளையின் அன்பும் மாறிவிடும், பெற்றோரின் அன்பும் மாறிவிடும். பிள்ளையின் அன்பும் மாறிவிடும், பெற்றோரின் அன்பும் மாறிவிடும். மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. சொல்லலாமா? மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் மாறாதவர் இயேசு. இயேசு என்றும் மாறாதவர், இன்றும் என்றென்றுமாய். ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். இயேசு என்றும் மாறாதவர், இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் மாறாதவர் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. அல்லேலூயா நேற்றும் என்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. சொல்லிக்கொண்டே இருங்க. கைகளை தட்டி ஆண்டவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு. ஏசப்பா நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு. நீங்க பாட 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 அவர் உங்க மேல பிரியம் வைத்து, ஐயோ என் பிள்ளைங்க எப்படி என்னை பாடுறாங்க, எப்படி என்னைய பாடுறாங்கன்னு உங்க பக்கத்தில் வந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாரு. உனக்கு ஒரு விடுதலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் வல்லமைகளை இப்பொழுது
அறுத்தெடுக்கிற ஆண்டவர், பிசாசின் வல்லமைகளை தன் காலின் கீழாய் போட்டு மிதித்த அந்த இயேசு ஆண்டவர் இப்பொழுது உங்க மேல வந்து கொண்டிருக்கிறார், உங்க பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி வெடிக்க பார்க்காம, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், என்ன வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களை நான் விடவே மாட்டேன், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் சொல்லலாமா? Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி. Close your eyes. Thank you Holy Spirit. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உங்களை மாதிரி ஒரு தெய்வம் யாரும் இல்லை, யாரும் இல்லை. என்னைய மாற்றுங்களேன், என்னைய மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுட்ட பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க. அவர் நீங்கள் சொல்கிறத கேட்பாரு. உங்கள் பக்கத்தில் தான் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. Jesus Christ, Jesus, 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 thank you Jesus Christ, hallelujah, hallelujah. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் மறைவில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் மறைவில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. Hallelujah.
Hallelujah, hallelujah, hallelujah. Holy Spirit, Holy Spirit, thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah. இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இப்படி உங்கள் மனசில் நினச்சி புலம்புறத ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். எதை செஞ்சாலும் வாய்க்காமல் போகுது, எதை செஞ்சாலும் தோற்று தான் போகிறேன், என்ன காரியத்தை செஞ்சாலும் அது வாய்க்க மாட்டேங்குது, என்ன காரியத்தை செஞ்சாலும் தோற்று தான் போகிறேன், எனக்கு ஒரு விமோச்சனம் வராதா என்று சொல்லி புலம்புகிறதான ஒரு உள்ளத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எல்லாம் கண்களை மூடி இருக்கிற வேளையில் உங்கள் கையை இந்த இடத்துல நீங்கள் தூக்கி காமிப்பீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதை எடுத்தாலும் தோற்று தான் போகுது, எதை எடுத்தாலும் எனக்கு வாய்க்காமல் போகுது. வருஷக்கணக்காக அந்த போராட்டம், வருஷக்கணக்காக அந்த போராட்டம். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஏன் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க? உனக்கு என்னவோ அதை கேளு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உயர்த்திருக்கிற கைகள் மேலே நான் ஜெபிக்கிற பொழுது உங்கள் மேலே ஒரு வல்லமை வந்து இறங்கும். இயேசுப்பாவுடைய வல்லமை தொடும். இந்த 2025ஆம் ஆண்டு உனக்கு ஜெயத்தின் ஆண்டாய் மாறும். இந்த 2025ஆம் ஆண்டு உனக்கு ஜெயத்தின் ஆண்டாய் மாறும். இந்த 2024 வரைக்கும் உனக்கு கையில் வாய்க்காமல் போயிருக்கலாம். இந்த 2025ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த 18ஆம் தேதி இந்த இரவு வேளையில் கர்த்தரோடு இடைப்படுகிறார். உயர்த்திருக்கிற கையோடு ஒரு ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் வந்து பிடிக்குது. உன் கரத்தை ஆசீர்வதிக்குது, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்குதுமா, ஆசீர்வதிக்குது சகோதரா. இந்த ஆண்டு நீ எதை செய்ய ஆரம்பிக்கிறாயோ அது வாய்க்க ஆரம்பிக்கும், அது வாய்க்க ஆரம்பிக்கும். அது உன்னுடைய கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் வைத்திருக்கிறார். இரக்கத்தை வைத்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார். இது மாறவே மாறாது. இந்த வார்த்தை தரையில் விழாது. கர்த்தர் உன் மேலே இருக்கிறதான அந்த கிருபையை வைத்து உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து இந்த ஆண்டு சாட்சியோடு நிற்கப் போகிறாய். இந்த ஆண்டு சாட்சியோடு நிற்கப் போகிற நீ ஜெயம், நீ ஜெயம், நீ ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இருப்ப, ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்ப. வாழ்க்கை முழுவதும் இந்த நாள் அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. Jesus Christ, hallelujah, 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 hallelujah. Jesus Christ. அடிக்கடி உங்க எண்ணத்தில் மரண பயம் வருகிறது. உங்கள் மைண்டுக்குள்ளே அடிக்கடி மரண பயம் வருது. ஐயோ இப்படி ஆயிருமோ, அப்படி நடந்துடுமோ அப்படின்னு ஒரு மரண பயம். கையை நீங்கள் உயர்த்த வேண்டாம். அந்த மரண பயம் உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். வெட்கப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்குறாரு. வெட்கப்படாதீங்கம்மா. எஸ். இன்னும் ஒரு 2 பேர் இருக்கிறீங்க. இந்த கூட்டத்தில். ஒருத்தங்க மட்டும் இல்லை, 2 பேர். வாங்க. இன்னும் ஒரு ஆள். குட், சூப்பர். வாங்க வந்துடுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் கை அல்ல, இயேசுப்பாவுடைய கை உங்கள் மேலே வந்து தொடும். இன்றைக்கி ஒரு விடுதலை. மரணமும் அதிகாரமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நாளிலிருந்து அந்த மரண பயம் வராது. அதை கொண்டு வந்த சத்துருவின் வல்லமைகள் இன்றைக்கு உடைத்து வைவார் ஆண்டவரே. நீங்கள் ஜீவனை பேசிக்கொண்டே இருங்க. ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். உங்கள் மேலே மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலும் அந்த வல்லமையை கர்த்தர் வைப்பார், அந்த விடுதலையை கர்த்தர் வைப்பார். இப்போ நான் ஜெபிக்கிறேன். உங்கள் மேலே ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தை ஆண்டவர் வைப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிற 4 பேர் மேலேயும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஐயா. இந்த வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஐயா. இந்த வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் தகப்பனே. இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே இப்பொழுது
ஆண்டவரே, அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வீராக. அந்த மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறேன். அந்த மரணத்தை கொண்டு மரண பயத்தை கொண்டு வந்து நெகட்டிவான எண்ணத்தை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறுவதாக கட்டளை கொடுக்கிறேன். The mighty name of Jesus. The mighty name of Jesus. இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட நெகட்டிவ் சிந்தனை, அப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்கள் இனி இந்த மைண்டுக்குள்ள வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வல்லமை இப்பொழுது இவங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் தொடுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இனி அப்படிப்பட்டதான நினைவுகளை பிசாசு சத்துரு நீ கொண்டு வரவே மாட்டான். உங்களுக்கு கர்த்தர் இந்த நாள் விடுதலை கொடுத்தாரம்மா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் உங்கள் இடத்துக்கு போய்க்கலாம், நீங்கள் உங்கள் இடத்துக்கு போய்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு மறுபடி சொல்லலாமா? ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதே ப்ராப்ளம் தான் நான் கேட்டுக்குங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். மறுபடி ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு நிம்மதி வரும், உங்கள் சமாதானம் வரும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 எதையோ நினச்சி அழுதுட்டு இருக்கீங்கல்ல, எதையோ நினச்சி அழுது புலம்பிட்டு இருக்கீங்களே, என்றைக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு இருதயத்தில் இயேசு ஆண்டவர் சமாதானத்தை வைப்பார். மனுஷன் கொடுக்க முடியாத, மனுஷன் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்களேன் மறுபடி எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மறுபடி நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 ஒரு அற்புதம் இப்பயே நடக்க தொடங்கும். இப்பயே விடுதலை வரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட். டி மேஜர் கொடுங்க. ஜீசஸ். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு நீ பேச போகிற வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலே நான் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஏசாயாவின் நாவையும் எரேமியாவின் நாவையும் தொட்டதான அந்த அக்கினி தலையில் நாவையும் தொடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இதனால் வருகிறதான கனம், மகிமை, மேன்மை எல்லாவற்றையும் நான் உமக்கே சென்று ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட மொழிபெயர்க்கிறதுக்கு அருமையான பிரதர் சுரேஷ் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக மொழிபெயர்ப்பாங்க. எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறவங்க? வெரி குட், பரவாயில்ல. சரி, ரெக்கார்டிங்காக நீங்கள்
டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. ஓகே, குட், சூப்பர். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறதான அந்த வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 8 வசனம் 10 வசனம். இந்த 2 வசனங்களிலும் 2 வார்த்தைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்தி பேசுகிறார். ஏசாயா 54:8 ஏசாயா 54:10. இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தை, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். 8 வசனம் 54:8. அதே மாதிரி 10 வசனத்திலும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, உங்க கிருபையை இந்த நாளில் மேல வைக்கப்படுறதுக்காய் நன்றி என்று சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது அந்த வார்த்தை நித்திய கிருபையுடன் இறக்குவேன். என்ன சூழ்நிலையும் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையில செய்த அந்த கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. ஒரு மனுஷனை விட்டு ஆண்டவர் தன்னுடைய கிருபையை விலக்கினார். ஐயோ பரிதாபம், அவன் நாசமடைந்து போனான், அவன் நாசமடைந்து போனான். தயவு செய்து கவனியுங்கள், கிருபை ஒரு மனுஷனை வாழ வைக்கும், கிருபை ஒரு மனுஷனை உயர்த்தும், கிருபை ஒரு மனுஷனை ஜெயம் பெற வைக்கும். நாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக கிருபை ஒரு மனுஷனை விட்டு ஆண்டவர் எடுத்துட்டார்னா 2 காரியம் சம்பவிக்கும். ஒன்று, அவன் நாசமடைந்து போவான். இன்னொன்று, அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். எபேசியர் 12 அதிகாரத்திலே, எபிரேயர் 12 அதிகாரத்திலே பார்க்கிறோம். கண்ணீரோடு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அங்கே யாரை குறித்து சொல்லுகிறது? ஏசாவை குறித்து சொல்லுகிறது. யாக்கோபின் அண்ணன் ஏசாவை குறித்து சொல்லுகிறது. ஒண்ணுமே இல்லாத 5 நிமிஷம் சுகத்துக்காக, 2 நிமிஷம் சுகத்துக்காக, 10 நிமிஷம் சுகத்துக்காக தனக்கு கொடுத்த கிருபையை விற்று போட்டான். ஏதோ 2 நிமிஷాలు 10 நிமிஷాలు 5 நிமிஷాలు ఆ సుఖం కొరకు తనకున్నటువంటి ఆ కృపను ఆయన విడిచిపెట్టి అమ్మి వేశాడు. கிருபை விலையேற பெற்றது. ఆ కృప ఎంతో శ్రేష్టమైనది. கிருபை விலையேற பெற்றது. కృప శ్రేష్టమైనది. அவன் ஈஸியாக இழந்து போனான். இச்சைக்காக இழந்து போனான். பாவத்தின் நிமித்தமாக இழந்து போனான். இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற காரியம் உண்டு. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அவன் கண்ணீரோடே கவலையோடே தேடியும் மனம் திரும்புவதற்கும் மனம் மாறுவதற்கும் அவன் ஏங்கி ஏங்கி கேட்டும் அவனுக்கு கிருபையை ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கவில்லை. நாம் வாழுகிற இந்த காலம் கிருபையின் காலம். நாம் வாழுகிற காலம் இந்த காலம் கிருபையின் காலம். சவுலை விட்டு ஆண்டவர் கிருபையை விளக்கினார். ஜனங்கள் கேட்டார்கள். ஆண்டவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்றவங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் சரியானபடியில கனம் பண்ணல. அவன் மேல வச்ச கிருபையை அவன் உணர்ந்து கொள்ளல. ஆகவே சவுலை விட்டு ஆண்டவர் கிருபையை விளக்கினார். கிருபை கிடைத்து இழந்து போன மனுஷன் 2 மனுஷர்களை நான் காண்பிக்கிறேன். ஒன்று சவுல், ஒன்று ஏசா. இந்த 2 பேரும் கிருபையை விட்டு விலகினவர்கள், கிருபையை
கிடைக்க பெறாமல் விலகி போனவர்கள். వీరిద్దరూ కృపను పొందుకొని విడిచిపెట్టారు, మరలా వాళ్ళు వెతికి పొందుకోలేకపోయారు. கிருபை இல்லாத மனுஷனுக்கு மரணம் சம்பவித்தது, இழப்புகள் வந்தது. ఆ కృపలేని మనిషి మరణించాడు, అనేక విధాలుగా పోగొట్టుకున్నాడు. கிருபை இல்லாத மனுஷனுக்கு కృపలేని మనిషికి கண்ணீரோடு தேடியும் ஐயோ நான் தப்பு, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லியும் மன்னிப்பு கிடைக்கல. కన్నీటితో వెతికి ప్రభువా నేను పాపం చేశానని వెతికినా కూడా అది మరలా ఆయనకు దొరకలేదు. நாம் வாழ்கிறது கடைசி காலம். అయితే మనం జీవించేటువంటి జీవితం చివరి క్షణాలు. ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது, కార్యము జరగబోతున్నది, சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. త్వరగా అది జరగబోతున్నది. இயேசு ஆண்டவருடைய வருகை சம்பவிக்க போகிறது. యేసుక్రీస్తు వారు త్వరగా రానయ్యాడు. இத்தனை வருஷம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, సంవత్సరాలు మనం చెప్తూనే ఉన్నాము, எல்லாருக்கும் பைத்தியமாய் தோன்றினது. అందరికీ అది ఒక తిక్కపట్టిన విధంగా అనిపించింది. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், అయితే ఒక కార్యం అది నిజముగా ఉన్నది. ஒன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகையை பார்ப்போம், అయితే నువ్వు నేను మనం ప్రభు యొక్క రాకను చూడబోతున్నాం. அல்லது நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையை கண்டிப்பாய் பார்ப்பார்கள். మన బిడ్డలు ఖచ్చితంగా దేవుని యొక్క రాకను நாம் வாழ்கிறது கடைசி காலமாய் இருக்கிறது. మనం జీవించేది ఇది చివరి దినాల్లో ఉంటున్నది. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஆகவே கிருபையை அள்ள தட்டி விடாதீர்கள், கிருபையை தவற விட்டு விடாதீர்கள். దాన్ని బట్టి మన కృపను మీరు విడిచిపెట్టొద్దండి. கிருபையை பெற்றுக்கொள்கிற மனுஷராய் நாம் காணப்படுவோம். పోగొట్టుకుంటదాన్ని పొందుకునే విధంగా మనం இந்த கிருபை என்ன செய்யும் என்பதை குறித்து நான் சில காரியங்களோடு பேசி நான் ஜெபிக்க போகிறேன். ఈ కృప ఏం చేస్తుందనే విషయాన్ని కొన్ని కార్యాలు మీతో పంచుకొని నేను వాక్యం మీకు நான் கிருபை பெற்ற மனுஷனாக உங்கள் மத்தியிலே நின்று பேசுகிறேன். నేను అలాగనే కృపను పొందుకున్న ఒక మనిషిగా నిలబడి నేను మీతో మాట్లాడుతున్నాను. ஐயா கிருபை கிருபை கிருபைன்றீங்களே, இந்த கிருபைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு? అయ్యా కృప కృప అంటారే, కృప యొక్క అర్థం ఏంటని మీరు చెప్పగలుగుతారా? What is the meaning for grace? ఆ కృపకు అర్థం ఏమిటి? யாராவது சொல்ல முடியுமா? ఎవరైనా చెప్పగలుగుతారా? கிருபைனா కృప అంటే ఏంటి சொல்லுங்க. தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற అర్హత లేని వాడికి అర్హతనిచ్చేదే కృప. கிருபை உண்மை. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். ఒక ఉదాహరణ నేను ఇలా చెప్పగలుగుతాను. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே అమెరికా ఆ యొక్క దేశాల్లో பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த உண்மை சம்பவம். అనేక సంవత్సరాల క్రితం జరిగినటువంటి యథార్థ సంఘటన. ஒரு அழகான இளம் பெண், ఒక అందమైనటువంటి సహోదరి, வாலிப பெண், యవనస్తురాలు ఆమె, ஐயோ மிகுந்த சௌந்தரியமுடையவள், బాగా అందమైనటువంటి ఒక స్త్రీ, ரொம்ப அவள் வாலிபத்தில் மிடுக்கான ஒரு வாலிப பருவத்தில் இருந்தாள். యవన కాలములో ఆమె ఉంటున్నది. அவளை ஒரு மனிதன் 4 ரோடு சந்திக்கிற இடத்திலே ஒரு மேடையிலே வைத்து அவளை நின்று கொண்டு ஏலம் போட தொடங்கினான். ఆ యొక్క సహోదరిని ఒక వ్యక్తి 4 జంక్షన్లు కలిగినటువంటి ప్రాంతంలో నిలబెట్టి వేలం వేశాడు. யார் வேணாலும் இவளை ஏலம் கேட்கலாம், ఎవరైనా వచ్చి అడగొచ్చు, எவ்வளவு கேட்கலாம், ఎంత అడగొచ్చు, யார் வேலை கூட கொடுக்குறீங்களோ அவங்க இவளை வாங்கிட்டு போலாம். ఎవరైతే ఎక్కువ ధనం ఇస్తారో వారు அப்படி வாங்குறவங்களுக்கு இவள் அடிமை, తీసుకునే వారికి ఈమె బానిసగా ఉంటది. இவளை வைத்து நீங்க என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். ఉంచుకొని మీరు ఏమైనా చేసుకోవచ్చు. கூட்டம் கூடினது. ఆ గుంపు కూడుకున్నారు. அங்கே ஒவ்வொருத்தராக ஏலம் கேட்க ஆரம்பித்தார்கள். వచ్చి వారు యొక్క ధరను పలుకుతున్నారు. ఒక్కొక్కరుగా 500 ஆரம்பித்து 5 லட்சம் தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது. 500 నుంచి 5 లక్షల వరకు అది వెళ్ళిపోయింది. 5 லட்சம் 50 லட்சமாய் மாறினது. 5 లక్షలు మరి కొద్ది 50 లక్షలు అయిపోయింది. அந்த பெண்ணுக்கு இன்னும் விலை கூடிக்கொண்டே போய் கொண்டிருந்தது. ఆ సోదరికి ఇంకా వెల ఎరుగుతూనే ఉన్నది, ఇంకా ఎక్కువ అయిపోతున్నది. சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், సమీపంలో మీరు దాన్ని చూసి ఉండొచ్చు, வாட்ஸ்அப்ல பார்த்திருக்கலாம், వాట్సాప్ లో మీరు చూసి ఉండొచ్చు, நியூஸ்ல பார்த்திருக்கலாம். న్యూస్ లో మీరు చూసి ఉండొచ్చు. மோனாலிசா என்கிற பெண்ணை குறித்து நீங்கள் பார்த்திருக்கலாம். మోనాలిసా అనేటువంటి సహోదరి గురించి మీరు చూసి ఉండొచ్చు. ஊசி பாசி விற்கிற ஒரு மனுஷியாய் ஒரு பெண்ணாய் காணப்பட்டால் அந்த கும்பமேளா விழாவிலே చిన్న చిన్న వస్తువులు అమ్ముకునేటువంటి సహోదరికి మనం చూడగలుగుతున్నాం. இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டாள். అయితే ఈ రోజు ప్రపంచం అంతటికి అభివృద్ధి ఆమె విస్తరించింది. காரணம் அவளுடைய அழகு, ఎందుకంటే ఆమె యొక్క అందం అలాంటిది. அவளுடைய கண்கள் அழகாக இருக்கிறது, ఆమె కళ్ళు అంత అందంగా ఉంటున్నది, அவளுடைய முடி அழகா இருக்கிறது. ఆమె వెంట్రుకలు అందంగా ఉంటున్నది. இவளுக்கே எப்படி இருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய தேசத்துல இருக்கிற பிள்ளைக்கு எவ்வளவு அழகா இருக்கும். ఉంటే ఈమెకి ఉంటే అమెరికా దేశంలో ఉన్నటువంటి ఆమె ఎలా ఉంటది? இப்ப 5 லட்சம் 50 லட்சமா மாறிடுச்சு. 5 లక్షలు 50 లక్షలు మారిపోయింది. அப்படியே ஏறிட்டே இருக்குது. అలాగనే అది పెరుగుతూనే ఉన్నది. திடீரென்று ஒரு சவுண்ட் வந்துச்சு. ఉన్నటువంటి ఒక శబ్దం వచ్చింది. கூட்டத்திலிருந்து ஒரு சவுண்ட் வந்தது. ఆ గుంపులో నుంచి ఒక శబ్దం వచ్చింది. 50 கோடி என்று சொல்லி சவுண்ட் வந்துச்சு. 50 కోట్లు అనేటువంటి ఒక మాట వినబడింది. 50 கோடியா? 50 కోట్ల? 50 கோடியா? 50 కోట్ల? பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. వెనకాల తిరిగి చూశారు. ஒரு மனுஷன் 50 கோடிக்கு அவளை ஏலம் கேட்டான். ఒక మనిషి 50 కోట్లకు ఆమెను కొనుక్కోవాలని ఆశ కలిగాడు. 50 கோடி கொடுத்து எங்களுக்கெல்லாம் வாங்க முடியாது. 50 కోట్లు పెట్టి మేమంతా కొనలేము. ஆகவே நாங்கள் விலகிக் கொள்கிறோம். మేము వెళ్ళిపోతామని చెప్పారు. 50 கோடி கொடுத்து அந்த மனுஷன் அவளை வாங்கினார். 50 కోట్లు పెట్టి ఒక సోదరుడు ఆమెను కొనుక్కున్నాడు.
அந்த பிள்ளை பயத்தோடு அந்த மனுஷன் பின்னே நடக்க ஆரம்பித்தான். భయముతో ఆ బిడ్డ ఆయనతో వెనకాల వెళ్ళింది. அங்கே நடந்து போன பொழுது అక్కడ నడుస్తూ వెళ్తున్నప్పుడు அவள் வீட்டுக்கு போயினான். ఆ ఇంటికి వెళ్ళారు. நல்ல சாப்பாடு கொடுத்தான். మంచి ఆరోగ్యమైన ఆహారం పెట్టారు. மகளே, కుమార్తె 50 கோடி கொடுத்தேனே, 50 కోట్లు ఇచ్చానే, எதுக்கு தெரியுமா? ఎందుకు తెలుసా? அவள் சொன்னாள், ఆయన చెప్పాడు, நீங்க வாங்கியிருக்கிறீங்க, నువ్వు తీసుకున్నావు, நான் உங்க அடிமை, నేను నీకు బానిస, என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க ఏమైనా చేసుకోవచ్చు ప్రభు, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ఏమైనా చేసుకోవచ్చు అయ్యా. மாறாக அந்த மனுஷன் சொன்னான், అయితే ఆ వ్యక్తి అలా అన్నాడు, 50 கோடி கொடுத்து வாங்கினது 50 కోట్లు పెట్టి నిన్ను நான் உன்னை அடிமைத்தனத்தில் வைப்பதற்காக அல்ல, నేను నిన్ను బానిసగా పెట్టుకోవడానికి కాదు, உன்னை நான் அடிமையாக வைத்துக் கொள்வதற்காக அல்ல, బానిసగా పెట్టుకోవడానికి కాదు, உன்னை நான் விடுதலை செய்வதற்கு நான் வாங்கினேன், உன்னை நான் விடுதலை செய்வதற்கு நான் வாங்கினேன். నేను విడుదల విడిపించడానికి నేను నీకు కొన్నాను. கவனிங்க, గమనించండి, என்னை கவனிங்க, నన్ను గమనించండి, உன்னை விடுதலை செய்கிறேன். నేను విడుదల విడిపిస్తాను. 50 கோடி கொடுத்து 50 కోట్లు ఇచ్చి என்னைய வாங்கி నన్ను కొని விடுதலை செய்கிறீங்களா? నన్ను విడిపిస్తావా? 50 கோடி கொடுத்து விடுதலை செய்றீங்களா? 50 కోట్లు ఇచ్చి నన్ను విడిపిస్తావా? அவள் யோசித்தாள், ఆలోచించింది ఆమె. உனக்கு விடுதலை, నీకు విడుదల, உனக்கு விடுதலை. నీకు విడుదల அவள் கேட்டாள், అని అడిగారు. நீங்க யாரு? మీరెవరు? நீங்க யாரு? మీరెవరు? யாருன்னே எனக்கு தெரியாதே, ఎవరనేది నాకు తెలియదే, ஏன் என்னை 50 கோடி கொடுத்து வாங்க? ఎందుకు నన్ను 50 కోట్లు ఇచ్చి కొన్నావు? அவர் சொன்னார், ఆమె చెప్పింది, ఆయన అన్నాడు, இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் ஜனாதிபதி நான் தான். ఇక అమెరికా దేశానికి నేను ప్రెసిడెంట్ గా ఉన్నాను. என்னுடைய நாட்டுல నా యొక్క దేశంలో யாரை அடிமையாக வைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், விரும்பவும் இல்லை. ఎవరుగా బానిస ఉండడానికి నేను ఇష్టపడటం లేదన్నాడు. ஆகவே தான் உன்னை 50 கோடி கொடுத்து நான் வாங்கினேன். అందుకే 50 కోట్లు పెట్టి నేను కొన్నాను. இன்னையிலிருந்து நீ உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் உன் இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளலாம், நீ சுதந்திரமா அடைந்தாய் என்று சொன்னான். ఈ రోజు మొదలుకొని ఇష్టంగా తిరిగి వచ్చి స్వతంత్రాన్ని పొందుకున్నావని చెప్పాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. இதுக்கு பேர் தான் கிருபை, దీని పేరే కృప, இதுக்கு பேர் தான் கிருபை. దీని పేరు కృప. ஹalleluya. హల్లెలూయా. உங்களையும் என்னையும் அந்த கிருபை தான் ரட்சித்தது. నిన్ను నన్ను ఆ కృపనే రక్షించింది. அந்த இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அந்த கிருபை தான் நிறைய ரட்சித்து நம்மளை உட்கார வைத்தது. నిన్ను నన్ను ఆ కృపనే యేసుక్రీస్తు మనల్ని రక్షించి కూర్చోబెట్టాడు. 2 நாட்களுக்கு முன்பதாக 2 దినముల క్రితము நான் பார்த்தேன், నేను చూశాను, நான் ஒரு இடத்துல ஜூஸ் வாங்கி கொண்டிருந்தேன். నేను ఒక ప్రాంతంలో జ్యూస్ తీసుకుంటున్నాను. அப்பொழுது ஒரு இளம் பெண் ஒருவள் அழுக்கான ஒரு உடை அணிந்திருக்கிறாள். அதன் மேலே ஒரு ஆண் உடுத்துகிறதான சட்டையை, ஆண் உடுத்துகிறதான சட்டையை அணிவித்திருக்கிறாள். యవనస్తురాలు చూశాను, మురికి గుడ్డలతో ఒక మగ వస్తువు, మగ శరీరాన్ని ఒక బట్టను ఉంచుకుని வாலிப பிள்ளை, యవనస్తురాలు ఆమె. அவளை பார்த்தேன், ఆమెను చూశాను. ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்று ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறா. ఒక దుకాణం నుంచి నిలబడి ఏదైనా దొరుకుతుందని చూస్తాను. பின்னாடி நல்ல பேக் வச்சிருக்கிறா. ఆ ముందు ఒక బ్యాగ్ పెట్టుకుంటుంది. அங்கே எதுவும் கிடைக்கல, அடுத்த கடைக்கு போகிறா. అక్కడ దొరుకుతుంది, ఇంకొక అంగడికి వెళ్తుంది. பிச்சை கேட்கல, ఆమె భిక్షం ఎత్తుకోవడం లేదు, ஆனா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறா. అయితే ఏమైనా దొరుకుతుందా అని అడుగుతుంది. ஒன்னும் கிடைக்கல, ఏం దొరకలేదు. அவள் நடக்க ஆரம்பித்தாள். ఆమె నడవడానికి ముందుకెళ్ళింది. எனக்குள்ளாக ஒரு காரியம் தோன்றினது, నాలో ఒక ఆలోచన పుట్టింది, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ఏమైనా తీసిస్తే బాగుంటదేమో అని చెప్పి நான் உடனே நான் ஜூஸ் வாங்கின கடை இன்னொரு ஜூஸ் பார்சல் பண்ணுங்க, నేను వెంటనే జ్యూస్ తీసుకున్నటువంటి అంగిలో ఇంకొక తీసుకున్నాను. அதோட சேர்த்து இன்னொரு 2 பிஸ்கட், நல்ல பெரிய பிஸ்கட் பாக்கெட், 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். కలిసి పెద్ద బిస్కెట్ ప్యాకెట్ 2 నేను కొనుక్కున్నాను. ஒரு కవర్ல வச்சேன். ఒక కవర్ లో పెట్టుకున్నాను. அவளை திரும்பி பார்த்தேன், காணோம். ఆ తిరిగి చూసినా కనబడలేదు. ஐயோ எங்கேயோ போயிட்டாலே, அவளை கொண்டு போய் குடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா தேடி போய் நான் பார்த்தேன். ఎక్కడో వెళ్ళిపోయిందని పరిగెత్తుకొని వెళ్ళాను. அவளுக்கு பசி, ఆమెకి ఆకలి. அவள் வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தாள். వేగంగా నడుచుకుంటూ వెళ్తున్నది. நான் பின்னாடியே போனேன். నేను వెనకాలే వెళ్ళాను. என் 2 வீலர் ஓட்டி கொண்டு போயிட்டு இருந்தேன். నేను 2 వీలర్ వెళ్తున్నాను. அவள் வேகமாய் போனாள். వేగంగా వెళ్ళింది. அங்கே அந்த ரோட்டின் ஓரத்திலே ஒரு மனுஷன் ஒரு பெரிய சட்டியை வைத்து பிரியாணி விற்று கொண்டிருந்தான். ఆ రోడ్డు పక్కన ఒక పెద్ద ఇది అండ పెట్టుకొని ఆయన బిర్యానీ అమ్ముతున్నాడు. வேகமாய் போனவள், వేగంగా వెళ్ళినటువంటి ఆమె அந்த பிரியாணி விற்று கொண்டிருந்தான் ஒரு சேர்ல கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருக்கிறான். ఆ బిర్యానీ అమ్మేవాడు చైర్లో కూర్చున్నాడు పక్కనే. வேகமா போனவ పరిగెత్తుకొని వెళ్ళి அந்த பாத்திரத்தை மூடியை திறந்துட்டான். ఆ పాత్ర యొక్క మూతను తీసేసిన ఆమె. அவன் அங்கிருந்து வேகமா ஓடி வந்தான். అంత వేగంగా పరిగెత్తుకొని వచ్చాడు. ஏய் கத்திட்டு ஓடி வந்தான். పరిగెత్తుకొని వచ్చాడు. ஆண்டவர் என்ற உணவு காரியத்தை உணர்த்தினாள். ప్రభు నా దగ్గర ఒక కార్యాన్ని బయలుపరిచాడు. அவள் சாப்பாட்டுக்கு ఆమె ఆహారం కొరకు அழைகிறாள். ఏడుస్తున్న పరిగెత్తున్నది. நான் போனேன், అక్కడ వెళ్ళాను. இந்த பொட்டலத்தை அவள் கையில கொடுத்தேன். ఆ యొక్క తీసుకొని వచ్చిన దానిని ఆమెకి ఇచ్చాను. பார்த்தா చూసింది, சந்தோஷமா வாங்கி கொண்டு போனான். సంతోషంగా తీసుకొని వెళ్ళింది. இதே மாதிரியான ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ఇదే రకమైనటువంటి కార్యాన్ని నేను ஒரு విన్నాను. இதே மாதிரி ஒரு பிள்ளை ఇదే రకంగా ఒక
బిడ్డ அந்த சாப்பாடு பாத்திரத்தை திறக்கும் பொழுது తినేటువంటి ఆహార వస్తువు తెచ్చేటప్పుడు அந்த సాப்பாட்டை உண்டாக்கி விற்று கொண்டிருந்தவன் வேகமாக ஓடி வந்து ఆహారం అమ్ముతున్నటువంటి వాడు పరిగెత్తుకొని వచ్చాడు. பக்கத்துல ஒரு குச்சி எடுத்து அவளை அடிக்க ஆரம்பித்தான். కుర్చీతో కొట్టడానికి ఆరంభించాడు. அப்பொழுது ஐயோ அடிக்க முடியும், தாங்க முடியும், வழி தாங்க முடியும் கத்தினாள். అయ్యో నొప్పి తట్టుకోలేక అరిచింది. அப்பொழுது ஒரு பெரிய மனுஷன் வந்து இடைப்பட்டான். అప్పుడు వెంటనే ఒక పెద్ద మనిషి వచ్చి నిలబడ్డాడు. அவளை ஏன்டா అడిக்கிற ఎందుకు ఆమెను కొడుతున్నావు అన్నాడు. அப்படின்னு சொல்லிட்டு அவளை காத்தான். అంటే ఆవిడ కాపాడాడు. அந்த అడిயும் ఆ దెబ్బను அடிக்கிற அடி ఆ దెబ్బ அந்த பெரிய மனுஷன் முதுகுல விழுக ஆரம்பிச்சு. పెద్ద మనిషి వీపు పైన కూడా పడింది. 2-3 అடி విழுக ఆరంభిச்சு. 2-3 సార్లు ఆ దెబ్బ తిన్నాడు ఆయన. அந்த பெரிய மனுஷனுக்கு தாங்க முடியல. ఆ పెద్ద మనిషి తట్టుకోలేకపోయాడు. ஆனா அந்த பெரிய மனுஷனுக்கும் அந்த பிள்ளைக்கு சம்பந்தமே கிடையாது. పెద్ద మనిషికి చిన్న బిడ్డకి ఎలాంటి సంబంధం లేదు. அவர் சொன்னார், ఆమె చెప్పింది, அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, ఆ పెద్ద వ్యక్తి చెప్పాడు, அவளுக்கு பைத்தியம்டா, ఆమెకి తిక్కబట్టింది, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, ఆమెకి ఏం తెలియదు, அவ வயிற்று பசிக்காக திறந்து பார்த்தா, ఆమె కడుపు ఆకలి కొరకు వచ్చింది అడిగింది, அவளை ஏன்டா அடிக்கிறீங்க, ఎందుకు ఆమెను కొడుతున్నావు, இவள் ஓடி போய் పరిగెత్తుకొని వెళ్ళి அவளை மேல அடி விழுக்கூடாதுன்னு இவர் வாங்கிக்கிட்டார் அடி. ఆమె మీద డబ్బులు తగలకుండా ఈమె డబ్బులు తీసుకోండి. ఈయన இதுதான் கிருபை, ఇదే కృప, இதுதான் கிருபை. ఇదే కృప. நாம் பாவம் செய்த பொழுது, మనము పాపం చేసినప్పుడు, நாம் பாவம் செய்த பொழுது మనం పాపం చేసినప్పుడు நாம் அடைய வேண்டிய தண்டனையை, మనము పొందుకోవాల్సిన శిక్షను, நாம் அடைய வேண்டிய మనకు தண்டனை రావాల్సినటువంటి శిక్షను நமக்கு பதிலாக మనకు తర్వాతగా நாம் அடி வாங்க வேண்டிய, நம்ம முதுகுக்கு பின்பதாக அடி வாங்க வேண்டியது, మన మీద పడాల్సిన దెబ్బలు, మన వీపు మీద పడాల్సిన దెబ్బలకు బదులుగా, ஆனால் நம்மை உண்டாக்கின இயேசு நமக்காய் அடி வாங்கினார். మనల్ని సృష్టించినటువంటి యేసయ్య ఆ దెబ్బలను పొందాడు. நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அறைத்தார்கள். మన యొక్క పాపముల కొరకు ఆయన సిలువలో కొట్టబడ్డాడు. நீங்க யாரோ, మీరెవరో, நான் யாரో, నేనెవరో, ஆண்டவர் யாரோ, ప్రభు ఎవరో, நமக்காக అయితే మన కొరకు அடி வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. దెబ్బలు తీసుకోవాల్సిన అవసరం లేదు. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் சொல்லுகிற காரியம், ఈ లోకమైనటువంటి దేవుళ్ళు అనేటువంటి వారు చెప్పేటువంటి కార్యం ఏంటంటే, தெய்வத்தை உண்டாக்கினவர்கள் சொல்லுகிற காரியம், ఆ దైవాన్ని సృష్టించినటువంటి వారు చెప్పేటువంటి కార్యము, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். తప్పు చేస్తే శిక్ష అనుభవించాలి. ஆகவே தான் அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்கி இந்த தெய்வம் உன்னை தண்டிக்கும் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கான். అందును బట్టే ఒక దైవాన్ని సృష్టించి దైవము నిన్ను శిక్షిస్తాడని చెప్తుంటాడు. அப்படி பார்த்தோம்னா అలా మనం చూసినట్లయితే இந்த உலகத்துல ఈ యొక్క లోకములో ஒரு మనుషனும் ఉయిర్ వాழ முடியாது. ఒక్క మనిషి కూడా బ్రతికుండలేడు. நான் சொல்லுகிறது புரியுதா? నేను చెప్పేటువంటి మాట మీకు நான் சொல்லுகிறது புரியுதா? అర్థమవుతుందా? ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட நீதிமான் கிடையாது. ఎందుకంటే ఈ ప్రపంచంలో ఒక వ్యక్తి కూడా నీతిమంతుడు కాదు. எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், అందరూ పాపం చేసినటువంటి వారే, எல்லாரும் தப்பு செஞ்சவங்க தான். అందరూ తప్పు చేసినటువంటి వారే. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ஒருத்தர் நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். అయితే మనం పొందుకోవాల్సిన శిక్షను మన నుంచి ఆయన తప్పించి ఆయన శిక్షను అనుభవించాడు. హల్లెలూయా, 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 హల్లెలూయా. இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்ற அன்பாய் இருக்கிறது. యేసయ్య యొక్క ప్రేమ ఎంతో శ్రేష్టమైనటువంటి ప్రేమ. ஹalleluya. హల్లెలూయా. கிருபை கிடைத்தால் என்ன நடக்கும்? ఆ కృప పొందుకుంటే మనకి ఏం జరుగుతుంది? அந்த கிருபை ஒரு மனுஷனை என்ன செய்யும்? ఆ కృప ద్వారా మనుషుడు ఏం చేయగలుగుతాడు? நாம் சில மனுஷர்களை பார்க்க போகிறோம். కొంతమంది వ్యక్తులు మనం చూద్దాం. 2 சாமுவேல் 2 సమూయేలు 7ஆம் அதிகாரம் 7వ అధ్యాయం 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7వ అధ్యాయం 15. நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து ம் என் கிருபையை விலக்கினது போல ம் அவனை விட்டு விலக்க மாட்டேன். ம். ஹalleluya. హల్లెలూయా. சவுலை விட்டு நான் விளக்கின கிருபையை போல సౌలు నుంచి నేను ఆ కృపను తీసివేశాను కనుక தாவீதை விட்டு அந்த கிருபையை விளக்க மாட்டேன். దావీదు నుంచి ఆ కృపను నేను తీసివేయను. இங்கே ஒரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன். ఇక్కడ మనం ఒక వ్యక్తిని చూడబోతున్నాం. தாவீது தன் குடும்பத்தால தள்ளப்பட்ட மனுஷனாயிருந்தான். దావీదు తన కుటుంబం చేత త్రోసివేయబడిన మనిషిగా ఉంటున్నాడు. தன்னுடைய அண்ணன்மார்கள்லாம் அவனை பெருசா நினைக்கல. తన యొక్క అన్నదమ్ములు పెద్దగా ఏం అనుకోలేదు. அவன் ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். గొర్రెల కాపరిగా కనబడుతున్నాడు. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ఆ గొర్రెలు మేపుతున్నాడు. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். అయితే ప్రభు ఆయన కృప చూపించాడు. அந்த கிருபை என்ன செய்தது? ఆ కృప ఏం చేసింది? அந்த கிருபை என்ன செஞ்சது? ఆ కృప ఏం చేసింది? அவன் குடும்பத்தின் மேல யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொண்டு வந்துச்சு. కుటుంబంలో ఎవరికి దొరకనటువంటి
ఆశీర్వాదం ఆయనకి ఇచ్చింది. யாருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், ఎవరికి దొరకనటువంటి ఒక ఆశీర్వాదం, யாருக்கும் கிடைக்காத ஒரு அபிஷேகம். ఎవరికి దొరకని ఒక అభిషేకం. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அந்த அபிஷேகம் அவன் மேல வந்தது. ఆ అభిషేకం ఆయన మీద వచ్చింది. சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை கூட்டிக் கொண்டு வர சொன்னார். సమూయేలు ప్రవక్త ఆయన తీసుకొని రమ్మన్నాడు. அவன் உள்ளே வந்த பொழுது ఆయన లోపలికి వచ్చినప్పుడు இவன் தான் எனக்கு பிரியமானவன் ఈవిడే నాకు ప్రియమైనటువంటి వాడు என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு பேச, ఆ విధంగా సమూయేలుతో ప్రభు அந்த தைல கொம்பை எடுத்து தாவீதின் மேலே ஊற்றி அபிஷேகம் செய்தார். తైల పుట్టిని దావీదు మీద పోసి అభిషేకించాడు. இப்ப அன்னைமார்கள் எல்லாத்துக்கும் ஒரே பொறாமையா பாக்குறாங்க. అన్నదమ్ములందరూ అసూయతో చూస్తున్నారు. ஏய், நாங்க ராஜாவாகிறதுக்கு தகுதியான ஆளியா? మేము రాజు అవడానికి అర్హత కలిగిన వారము. நான் ராணுவத்தில் இருக்கிறேன், నేను ఆ సైన్యంలో ఉంటున్నాను. எனக்கு நல்லா துப்பாக்கி சுட தெரியும், నాకు ఆ తుపాకీ కాల్చడానికి బాగా తెలుసు. எனக்கு நல்ல அம்பு விட தெரியும், నాకు బాగా బాణం వేయడానికి తెలుసు. நல்ல கத்தி பிடிச்சு சண்டை போட தெரியும், ఈటు పట్టుకొని జగడం వేయడానికి బాగా తెలుసు. நல்ல ராஜாங்கத்துல நல்ல வேலை செய்து கொடுக்க முடியும். నేను రాజ్యాంగంలో మంచి పని చేసేటువంటి వ్యక్తులు. நாங்க தான் தகுதியான ஆளு. మేమే దానికి అర్హత కలిగిన వారు. ஆனா எங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கலையா? ప్రభు మమ్మల్ని చూడలేదా? இவனை தான் கண்ணு தெரிஞ்சுச்சா? వీరికే ప్రభు దృష్టి ఉంచాడా? இவனை தான் ஆண்டவர் கண்ணு பார்த்தாரா? ప్రభు ఈయనే చూశాడా? ஆமா. అవును. ஏன் தெரியுமா? ఎందుకు తెలుసా? ஏன் தெரியுமா? ఎందుకు తెలుసా? ஆண்டவர் தாவீது எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்தான். ప్రభుని దావీదు ఎల్లప్పుడూ స్తుతిస్తూనే ఉన్నాడు. எப்பொழுதும் துதிச்சு கொண்டே இருந்தான். ఎప్పుడు స్తుతిస్తూనే ఉన్నాడు. நீங்க துதிக்க 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 మీరు కూడా అలాగే స్తుతించే కొద్దీ உங்க மேல ஒரு கிருபை வரும் பாத்துக்குங்க. మీ మీద ఒక కృప వస్తది చూడండి. அவங்க வீட்டுக்குள்ள நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. మీ కుటుంబంలో మీరు స్తుతిస్తూనే ఉండండి. அந்த கிருபை ఆ కృప உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகும். మిమ్మల్ని ఉన్నత స్థానాలకు తీసుకొని వెళ్తుంది. மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகும். ఉన్నత స్థానానికి తీసుకొని. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மனுஷன் முகத்தை பார்க்கறான், మనుషుడు ముఖాన్ని మాత్రమే చూస్తాడు. ஆனா தேவனோ అయితే ప్రభువు இருதயத்தை பார்க்கிறார். హృదయాంతరంగాన్ని పరిశీలిస్తాడు. தேவனோ ప్రభువు இருதயத்தை பார்க்கிறார். హృదయాన్ని చూస్తాడు. உங்க இருதயத்துல பல காரியத்தை வேதனையோட சொல்லி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ఒకవేళ మీ హృదయంలో అనేకమైన వేదన కార్యములను చెప్తూ కూర్చుండొచ్చు. நான் எதிர்பார்க்கிற நல்ல காரியம் என் குடும்பத்தில் நடக்க மாட்டேங்குதே, ఎదురు చూస్తున్నటువంటి మంచి కార్యం నా కుటుంబంలో జరగడం என் లేదే. பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம் நடக்க மாட்டேங்குதே, బిడ్డలకు వివాహం జరగడం లేదే. இந்த கடன் அடைக்க முடிய மாட்டேங்குது, నేను తీర్చుకోలేకపోతున్నానే. இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது, వ్యాధి స్వస్థపరచబడలేకపోతున్నాను. ஐயோ வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்குதே. ఇంట్లో ఒకే సమస్యగా ఉంటున్నది. ஒரே ஒரு காரியம் சொல்லி பாருங்க, ఒకే ఒక కార్యం చెప్పి చూడండి. துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. స్తుతించి చూడండి. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லி 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 பாடி உங்களுக்கு பிடிச்ச பாடுகளை பாடிக்கொண்டே இருங்கள். మీకు నచ్చినటువంటి పాటలు మీరు పాడుతూనే ఉండండి. பாட 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 మీరు పాడే కొద్దీ துதிக்க 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 స్తుతించే కొద్దీ உங்க மேல ஆண்டவர் கிருபை வைத்துக் கொண்டே మీ இருப்பார். మీద ప్రభు యొక్క కృపను ఉంచుతూనే கிருபை வைத்துக் கொண்டே இருப்பார். ఆ కృపను ఉంచుతూనే ఉంటాడు. உங்க முன்னாடி நான் நிற்கிற ஒரு மனுஷன் சாட்சியோடு நிற்கிறேன். మీ ముందు నిలబడినటువంటి ఒక మనిషిగా దానికి సాక్షిగా నేను నిలబడుతున్నాను. எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ప్రభు నాకు ఆ కృపను ఇచ్చాడు. எப்படி கொடுத்தார் தெரியுமா? ఎలా కృపను ఇచ్చాడు తెలుసా? ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு அழைத்தார். ప్రభు నన్ను పరిచర్య కొరకు పిలిచాడు. ஊழியத்துக்கு அழைத்த பொழுது పరిచర్యకు పిలిచినప్పుడు ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ప్రభుదే నేను చెప్పాను, நான் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன், నేను పరిచర్య చేయను. ஏன்னா எனக்கு பேச தெரியாது, ఎందుకంటే నాకు మాట్లాడడం చేత కాదు. நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. మాట్లాడితే ఎవరు వినరు. உங்களுக்குலாம் நாக்குக்குள்ள இருக்கிற நரம்பு உள்ள தள்ளி இருக்கும். మీకు ఉన్నటువంటి ఆ నాలుగు నరము లోపల ఉంటది. டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாக்குல இருக்கிற நரம்பு பார்த்தீங்கன்னா அப்படி நாக்கை மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா நாக்குல இருக்கிற நரம்பு உள்ள தள்ளி இருக்கும். నాలుగు నరం లోపల ఉంటది. இருக்கா? ఉందా? இருக்கா? ஆனால் எனக்கு நாக்கில் இருக்கிற நரம்பு வெளியே முனியில், நாக்கோட முனியில் இருக்கும். అయితే నాకు నరము ఆ నాలుకలో ఆ చివరి అంచుల్లో ఉంటది. இப்பயும் அப்படி தான் இருக்குது. ఇప్పుడే అలాగనే ఉంది. எனக்கு பேச வராது, నాకు మాట్లాడడం చేత కాదు సరిగా. உளறுவேன். నేను ఏదో మాట్లాడుతూ విలపిచ్చే విధంగా ఉంటుంది. பேசும் பொழுது మాట్లాడేటప్పుడు என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்க. ఆ చుట్టూ ఉన్నటువంటి వారు నవ్వుతూ ఉంటారు. என்னடா இவன் இப்படி பேசுகிறான், ఏంది ఈ వ్యక్తి ఇలా మాట్లాడుతున్నాడు, என்னடா இவன் இப்படி பேசுகிறான். ఏంది ఈ మాటలు ఇలా ఉన్నాయి. ஆனால் நல்லா பாடுவேன். అయితే చక్కగా పాడేటువంటి వాడిని. பாடும்போது திக்காது, ఆ పాడేటప్పుడు ఆ మాటలు సరిగా రాకుండా ఉండదు. பாடும்போது உளராது. ఆ పాడేటప్పుడు ఆ చెడుగా రావు. நான் எப்பெல்லாம் எனக்கு இஷ்டமாக இருக்கோ அப்பெல்லாம் நான் துதிப்பேன். నేను ఎప్పుడైతే చాలా ఇష్టంగా ఉంటానో అప్పుడు నేను దేవుని స్తుతిస్తూనే ఉంటాను. நான் கீபோர்டை வச்சு பாடிக்கிட்டே இருப்பேன், నేను కీబోర్డ్ పెట్టుకొని వాయిద్యాలు వాయిస్తూ పాడుతూనే பாடிக்கிட்டே இருப்பேன். ఉంటాను.
திடீர்னு என் மேலே ஒரு கிருபை இறங்கி வர பார்த்துக்குங்க. ఉన్నటువంటి ప్రభు యొక్క కృప నా మీద దిగి వచ్చే విధంగా ఉండేది. ஆண்டவர் பேசுவார். ప్రభు నాతో మాట్లాడేవాడు. டைரியில் எழுத அனுப்பேன். డైరీలో నేను రాసుకునేవాడిని. நான் சொன்னேன், నేను చెప్పాను, எனக்கு பேச முடியாது, నాకు మాట్లాడే చేత కాదు. நாக்கில் அந்த நரம்பு இங்கே வெளியே வச்சுட்டீங்க, எனக்கு ఆ నాలుకలో నరాన్ని మీరు బయట సృష్టించేశారు. எனக்கு இந்த பலவீனம் இருக்குது. నాకు ఈ బలహీనం ఉన్నది. ஊழியத்துக்கு வந்தாலே பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். పరిచర్యకు వస్తే నేను ప్రసంగం చేసి ఖచ్చితంగా చేయాలి. ஊழியத்துக்கு வந்தாலே பேசி தான் ஆகணும். ఆ పరిచర్యకు వచ్చి ఖచ్చితంగా మాట్లాడాలి. எப்படி பேசுறது? ఎలా మాట్లాడగలుగుతాను? ஊழியத்துக்கு அழைக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ఆ పరిచర్యకు పిలుస్తానని ప్రభు చెప్పేశాడు నాతో. என்ன தெரியுமா நடந்துச்சு? ఏం జరిగింది తెలుసా? நான் துதிக்க 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 నేను స్తుతించే కొద్దీ என் மேல ஒரு கிருபை இறங்கி வந்துச்சு. నా మీద ఒక కృప దిగి వచ్చింది. இந்த கிருபை இறங்கி வரும்போது ఆ కృప దిగి వచ్చేటప్పుడు ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வச்சாரு. ఆ అభిషేకాన్ని నా మీద ప్రభు ఉంచాడు. அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கும் பொழுது అభిషేకాన్ని ప్రభు నా మీద ఉంచేటప్పుడు எனக்குள்ள இருந்து ஒரு புதிய பலன் வர ஆரம்பித்தது. నాలో నుంచి ఒక నూతన బలము రావడం ప్రారంభించబడింది. என் மேல ஒரு திவ்ய அபிஷேகம் இறங்கினது. నా మీద గొప్ప అభిషేకం దిగి వచ్చింది. இன்றைக்கு கர்த்தர் என்னை ஊழியனாய் மாற்றி இருக்கிறார். ఈరోజు ప్రభు నన్ను ఒక సేవకుడిగా మార్చాడు. கன்வென்ஷன் ஸ்பீக்கரா மாற்றி இருக்கிறார். గొప్ప పరిచర్యలో వాడు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. என்னை யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ ఎవరైతే నన్ను హేళనగా చూశారో இன்னைக்கு அவர்கள் மத்தியிலே கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். ప్రభు నన్ను హెచ్చించాడు. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். వారి మధ్యలో హెచ్చించాడు. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் பாருங்களேன். ఇంకో కార్యం చెప్తాను చూడండి. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். ఇంకో కార్యం చెప్తాను. நான் எங்கள் வீட்டில் நான் 12th படிக்கும் பொழுது మా ఇంట్లో నేను ఇంటర్మీడియట్ సెకండ్ ఇయర్ చదివేటప్పుడు எங்கள் வீட்டில் ஒரு 50 ரூபாய் நோட்டு டேபிளில் காற்றுல ஃபேன் காற்றுல பறந்துக்கிட்டு இருந்துச்சு. 50 రూపాయల నోటు ఆ ఫ్యాన్ గాలికి ఎగురుతూ ఉండేది. நான் அந்த 50 ரூபா நோட்டை எடுத்து அப்படி ஷெல்ஃபில் வச்சேன். నేను 50 రూపాయల నోటు తీసుకొని ఆ సెల్ఫ్ లో పెట్టాను. எங்கள் அம்மா ஒரு கத்துனாங்க பார்த்துக்குங்க. తల్లి గారు ఒక అరుపు అరిచారు చూడండి, శబ్దం ఇచ్చారు. அதை தொடாதடா, తాకొద్దు అన్నారు. அதை வை, అని పెట్టేసేయండి అన్నారు. அதை தொடாத, తాకొద్దు, அதை வை அப்படின்னாங்க. పెట్టేయండి అన్నారు. எனக்கு ஏம்மா இப்படி பேசுறீங்க? ఎందుకు అమ్మా ఇలా మాట్లాడుతున్నారు? பக்கத்தில் எங்கள் அத்தை உட்காந்துருந்தாங்க. పక్కన మా అత్తగారు కూర్చున్నారు. அத்தை கேட்டாங்க, అత్త కూడా అడిగారు, ஏன்க்கா அவனை அப்படி திட்டுறீங்க? ఎందుకక్క అలా వాళ్ళని అరుస్తున్నారు? உனக்கு தெரியாது. మీకు తెలీదు. எங்கள் అమ్மா சொன்னாங்க, మా తల్లి గారు చెప్పారు, அவன் கையை காமிக்க சொல்லு. ఆ చేతులు చూపించండి. எனக்கு என்ன ஏன் கை காமிக்க சொன்னாங்க எனக்கு தெரியல. ఎందుకు చేతి చూపించమంటారో నాకు తెలియడం లేదు. கையை காமிடா. చేతులు చూపించాను అన్నారు. எங்கள் அத்தைட்ட என் கையை காமிச்சேன். అత్త దగ్గర నా చేయి చూపించాను. என் கைக்கு இடையில ஓட்டைகள், ఆ చేయి మధ్యలో రంధ్రం ఉండేది. இந்த கைக்கு இடையில ஓட்டை இருந்துச்சு. ఈ చేతుల మధ్య వేళ్ళ మధ్యలో రంధ్రం ఉండేది. எங்கள் அம்மா ரட்சிக்கப்படாதவங்க, మా తల్లి గారు రక్షణ அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்புவாங்க. ఆ చిన్న చిన్న కార్యాలు లాంటివి నమ్ముతుంటారు వాళ్ళు. அவங்க சொன்னாங்க, అని చెప్పారు, அவன் கையில் இருக்க ஓட்டை பார்த்தியா, ఆ చేతిలో ఉన్నటువంటి రంధ్రం చూసావా, அந்த ஓட்டை வழியா ఆ రంధ్రం ద్వారా அவன் எதை தொட்டாலும் அது வெளியே போயிடும். అది ఎవరు తాకితే అది బయటకు వెళ్ళిపోద్ది. அது அப்படியே நாசமாக போயிடும். అది నాశనంగా అయిపోద్ది. அன்னைக்கு தான் பார்க்குறேன் என் கையில் ஓட்டை இருக்குது. ఆ రోజు నేను గమనించాను, ఆ చేతుల మధ్యలో రంధ్రాలు ఉన్నాయి. அன்னைக்கு தான் பார்க்குறேன், ஆமாம் என் கையில் ஓட்டையாக இருக்குது. అవును, నా యొక్క వేళ్ళ మధ్యలో అలా ఉన్నాయని అనుకున్నాను. எனக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. నాకు భయంకరమైన కష్టం కలిగింది. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. బాగా కష్టపడ్డాను. ஆண்டவரே, ప్రభువా, என் கையில் இப்படிப்பட்ட காரியமா? నా యొక్క చేతులు ఇలాంటి ఒక కార్యమా? எங்கள் அம்மா சொன்னது உண்மை. మా యొక్క తల్లి గారు చెప్పింది నిజమే. டிவி சரியாக ஓடலைன்னு சொல்லிட்டு லேசாக கோடு கூட தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டிவியை லேசாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன், தெரிகிறதும் போயிடும். ఆ టీవీ సరిగా రావట్లేదని చెప్పి ఏదో చేయాలని చెప్పి అడ్జస్ట్ చేస్తాను, ఉండేది కూడా వెళ్ళిపోద్ది. எங்கள் అమ్மா சொல்லுவாங்க, మా తల్లి గారు చెప్పేవారు, விளங்காதவனே, నువ్వు పనికి రానివాడు, விளங்காதவனே. అంతే. வருத்தமாக இருக்கும், బాధంగా ఉండేది, கஷ்டமாக இருக்கும். కష్టంగా ఉండేది. என் கையை பார்ப்பேன், చేతులు చూసేవాడిని, ஐயோ சாபம் நிறைஞ்ச கை, అయ్యో ఇలాంటి కలిగినటువంటి చెయ్యి, ஐயో ஓட்டை இருக்கிற கை. అయ్యో ఇది రంధ్రం ఉన్నటువంటి చెయ్యి. என் கையில் எவ்வளோ காசு வந்தாலும் தங்காது, నా చేతులు ఎంత డబ్బులు వచ్చినా అది నిలబడదు, எல்லாம் போயிடும். అన్ని వెళ్ళిపోద్ది. ஒரு நாள் ஆண்டவரை தூக்கி எடுத்தாரு. ఒక రోజు ప్రభువుని హెచ్చించాడు, లేపాడు. என் மேல அபிஷேகம் வந்தது. నా మీదకి అభిషేకం దిగి వచ్చింది. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ప్రభు దగ్గర అడిగాను ఇలా, ஆண்டவரே எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, ప్రభువా నువ్వు ఏది ఇస్తావో లేదో கிருபை தாங்க ஆண்டவரே, కృప నాకు ఇవ్వండి ప్రభు, கிருபை தாங்க ஆண்டவரே, కృపనివ్వండి ప్రభు, கிருபை தாங்க ஆண்டவரே. కృపనివ్వండి ప్రభువా. அந்த கிருபை என் மேல ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்தது. ఆ కృప నా మీద ఒక అభిషేకాన్ని తీసుకొని వచ్చింది. அந்த அபிஷேகம் என்ன செய்தது தெரியுமா? అభిషేకం ఏం చేసింది తెలుసా? என்னை கர்த்தர் ஊழியத்தில் கொண்டு நிப்பாட்டினாரு. ప్రభు యొక్క పరిచయంలోని తీసుకొని వచ్చి నిలబెట్టాడు.
பிள்ளை இல்லாதவங்களுக்கு நான் ஜெபிக்கிற பொழுது பிள்ளை உண்டானது. గర్భము లేని వారికి నేను ప్రార్థన చేసినప్పుడు దేవుడు గర్భఫలాన్ని ఇస్తున్నాడు. டைவர்ஸ் ஆகணும்னு சொல்லி வருவாங்க, ஜோம் பண்ணி அனுப்புவேன், டைவர்ஸ்லேருந்து விலகி அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. డైవర్స్ అని వచ్చి వాళ్ళు వచ్చి కూర్చుంటారు మీటింగ్ లో, నేను వాళ్ళతో మాట్లాడి ప్రార్థన చేసినప్పుడు డైవర్స్ అనేటువంటి విషయం వాళ్ళు వదిలిపెడతారు. வீடு கட்டுவதற்கு வருஷக்கணக்காக தடை இருக்குது, வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க பிரதர்ன்னு சொல்லுவாங்க, வந்து ஜோம் பண்ணிட்டு போவேன். కట్టడానికి అనేక సంవత్సరాలు అడ్డంకులు ఉన్నాయని చెప్పేవారు, వచ్చి ప్రార్థన చేసేటువంటి వాడిని வீடு கட்டிடுவாங்க. ఇల్లు కట్టేటువంటి వారు. பல அற்புதங்கள், ఇలాంటి ప్రభు అనేక అద్భుతాలు, பல அற்புதங்கள். అనేక అద్భుతాలు. ஒரு முறை ఒకనొక సమయంలో ஒரு குடும்பத்தை முதலாவதாக நான் சந்தித்தேன். ஒரு கூட்டம், నేను మొట్టమొదటి కలుసుకున్నాను. கடைசி ஜெபம், ఆ చివరి సమయం అది. ஜெபத்தில் இயேசு பேசினாரு, ఆ సమయంలో ప్రభు మాట్లాడిన ప్రార్థనలో ஆண்டவர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார், ప్రభు నేను అత్యధికంగా நீங்க ఆశీర్వదిస్తాడు, நினைப்பதை காட்டிலும் திரளாய் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். తలంచుకునే దానికన్నా ప్రభు ఇంకా హెచ్చుకొని నేను ఆశీర్వదిస్తానని చెప్తూ వచ్చాడు. அதே போல ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ఆ రకంగానే ప్రభు వాళ్ళని ఆశీర్వదించడానికి ఇష్టపడ్డాడు. ஒரு கார் வாங்கினாங்க, ఒక కారు తీసుకున్నారు. அந்த காரை நான் பிளஸ் பண்ணேன். ఆ కారు నేను ఆశీర్వదించాను వెళ్ళి. அப்ப ஆண்டவர் பேசினாரு, అప్పుడు ప్రభు ఇలా మాట్లాడుతూ వచ్చాడు, இன்னும் கொஞ்ச நாள்ல இதை பார்க்கல ஒரு நல்ல கார் வந்துடும். కొన్ని దినముల్లో దీనికంటే ఒక పెద్ద కారు మళ్ళీ కొంటారు. அவங்க சொன்னாங்க, ప్రభు అలా చెప్పారు. பாஸ்டர் இதை வாங்குறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், పాస్టర్ గారు దీన్ని కొనడానికి మేము ఎక్కువ కష్టపడ్డాం, அதெல்லாம் எனக்கு தெரியாது. అదేదో నాకు తెలియదు. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன். ప్రభు చెప్పాడు, నేను చెప్పేసిన. அதே மாதிரி 8 மாசம் கழிச்சு அந்த காரை வித்துட்டு ஒரு புது கார் வாங்கினாங்க. అదే 8 నెలల తర్వాత ఆ కారు అమ్మేసి ఒక పెద్ద కారు కొత్తది కొనుక్కున్నారు. இதையும் நீங்க தான் பிளஸ் பண்ணி தரணும் பாஸ்டர். వీటి కొరకు కూడా మీరు ప్రార్థన చేయాలని చెప్తూ వచ్చారు. பிளஸ் பண்ணேன், నేను ప్రార్థన చేశాను. ஆண்டவர் சொன்னாரு, ప్రభు చెప్పారు, இதையும் வித்துட்டு இன்னொரு பெரிய கார் வாங்குவீங்க దీన్ని அப்படின்னு. కూడా అమ్మేసి ఇంకొక పెద్ద కారు మీరు కొనబోతారని చెప్తూ వచ్చారు. என்ன பாஸ்டர், போன காருக்கு இப்படி தான் சொல்றீங்க, இந்த காருக்கு இப்படி தான் சொல்றீங்க? ఏంది పాస్టర్ గారు ఇంత ముందు కారు అలా అన్నారు, దీన్ని కూడా అలా అంటున్నారు అన్నారు. ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டேன். ప్రభువు చెప్పాడు, చెప్తున్నా. அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய காரை வாங்கிட்டு வந்தாரு. సంవత్సరం తర్వాత పెద్ద కారు తీసుకుని వచ్చారు. நீங்க தான் பாஸ்டர் ஆசீர்வதிக்கணும். మీరే దీనికి ప్రార్థన చేయాలన్నారు. இப்ப சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, ఇప్పుడు చెప్పాడు ప్రభు అన్నాడు, இன்னும் ஒரு வருஷத்துல ఇంకొక సంవత్సరంలో இந்த காரும் போயிடும், ఈ కారు వెళ్ళిపోద్ది, இதோட பெரிய கார் விற்கும். దీనికంటే పెద్ద కారు మళ్ళీ వస్తుంది. அவங்களுக்கு என்ன பாஸ்டர் வரப்பெல்லாம் இப்படி சொல்றீங்களே? ఎందుకు పాస్టర్ మీరు వచ్చేటప్పుడు ఇలా చెప్తారు అనుకున్నారు. எனக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தா ஆண்டவர் இப்படி பேசுறாரு. నాకేం తెలీదు, ప్రభు మీతో ఇలా మాట్లాడుతున్నాడు. அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு అదే రకంగా ఒక సంవత్సరం తర్వాత ఫోన్ வந்துச்சு எனக்கு, ఫోన్ మళ్ళీ பாஸ்டர் வீட்டில் இருக்கீங்களா? పాస్టర్ గారు ఇంట్లో ఉన్నారా? ஆமா இருக்கிறேன், అవును ఇంట్లో ఉన్నాను, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கிறேன். మిమ్మల్ని చూడడానికి వస్తున్నాను. நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், అప్పుడు నేను అనుకున్నాను, ஓ கார் வாங்கிட்டாங்க போல. మళ్ళీ కారు కొన్నారేమో. வீட்டுக்கு வந்தாங்க, ఇంటికి వచ్చారు, அந்த காரை பார்த்தேன், ఆ కారు చూశారు. இருக்குதுலே விலை உயர்ந்த காரு, ఉన్న దాంట్లోనే ఎక్కువగా ఖరీదైనటువంటి కారు, கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் காரு. దాదాపు 60 లక్షల రూపాయల కారు. 60 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வந்து 60 లక్షల రూపాయల కారు తీసుకొచ్చి பிளஸ் பண்ணுங்க பாஸ்டர் சொன்னாங்க. ప్రార్థన చేయండి పాస్టర్ గారు అన్నారు. பிளஸ் பண்ணேன். పాస్టర్ ప్రార్థన చేశాను. அது பிளஸ் பண்றதுக்கு முன்னாடி ఆ ప్రార్థన చేసడానికి ముందుగా ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ప్రభు దగ్గర అడిగాను, எனக்கு ஓட்ட காரை கொடுத்துருக்கீங்களே, ప్రభువా నాకు పనికిరాని కారు ఇచ్చారే, நான் ஜோம் பண்ற அந்த மனுஷனுக்கு 60 லட்சம் ரூபாய் காரை கொடுக்குறீங்களே, నేను ప్రార్థన చేసినట్టు ఈ మనిషికి 60 లక్షల రూపాయల కారు ఇచ్చారే, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஆண்டவரே? మనసాక్షి లేదా ప్రభువా? நான் அந்த காரை பார்த்துட்டு அந்த காருக்கு ஜோம் பண்ணுறதுக்காக படிக்கட்டில் என் வீட்டில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறேன். నేను ప్రార్థన చేయడానికి మెట్లు దిగుతున్నాను చూసి ஆண்டவர் கேட்குறாரு, ప్రభు అడుగుతున్నాడు, இந்த கார் உனக்கு வேணுமா? ఈ కారు నీకు కావాలా? இந்த கார் உனக்கு வேணுமா? ఈ కారు నీకు కావాలా? நான் என்ன சொல்லியிருப்பேன்? నేనేం చెప్పుంటాను? ஆ ஆ வேணும்னு சொல்லியிருப்பேன். అవును కావాలని చెప్పుంటానా? வேணும்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. అవును ఇది కావాలని చెప్పినటువంటి వారు అనుకుంటే మీరు చేతులు ఎత్తండి ఒకసారి. பாதி கையெல்லாம் இல்லை, நல்லா கை உயர்த்துங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன். మీరు ఎంతగా నా మీద ప్రేమ కలిగి ఉన్నారో చూస్తున్నారు. வேணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்து காமிங்க. என்ன கை கீழே போட்டீங்க? சரி, மற்றவங்களாம் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. మిగతా వారంతా వద్దని అనుకుని చెప్తానని అంటున్నారా? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது? మీకెంత ఎంత? ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறத வேண்டான்னு சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ఒక మనిషి ఆశీర్వాదం ప్రభు అంటే వద్దని చెప్పే విధంగా మీరు అంటున్నారు, మీరంతా బాగుంటారా అని అంటున్నట్టున్నారు. உண்மை, నిజమే. நான் வேண்டாம் என்று சொன்னேன். నేను వద్దు ప్రభువా అన్నాను. எனக்கு இந்த காரெலாம் வேண்டாம், నాకు ఈ కారంతో వద్దు ప్రభువా, இதுக்கு பதில் எனக்கு ஊழியத்தில் மேன்மைப்படுத்துங்க, నన్ను మీ పరిచర్లో బాగా వాడుకోండి, எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. నాకు బాగా ఆత్మనివ్వండి ప్రభువా. அதை தான் நான் கேட்டேன். ఇదే నేను అడుగుతున్నాను ప్రభువా. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా.
ஹalleluya ஹalleluya. హల్లెలూయా. இப்போ நான் கைகளை வைத்து ஜெபித்தேன். అలా చేతులు ఎత్తి నేను ప్రార్థన చేశాను. இப்போ அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க குடும்பம். ఇప్పుడు ఆ కుటుంబం ఇలా ఆలోచిస్తున్నారు. இப்போ பாஸ்டர் என்ன சொல்ல போறாங்க, పాస్టర్ గారు ఏం చెప్తారని, ஆண்டவர் என்ன பேச போறாரு, ప్రభు ఏం మాట్లాడుతున్నాడు, ஒன்றும் சொல்லலை. ఏం చెప్పలేదు. அடுத்த கார் வாங்குவீங்கன்னு சொல்லலை. ఇంకో కారు కొంటారని చెప్పలేదు. நான் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். నేను ప్రార్థన చేసి ముగించి వచ్చేసాను. இந்த தடவை ஒன்றும் சொல்லலையா பாஸ்டர், ఆండவர் పాస్టర్ గారు దేవుడు ఏం మాట్లాడలేదా అని చెప్పారు. ஒன்றும் பேசலை. ఏం మాట్లాడలేదు. நான் சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிட்டு மேலே ஏறினேன். నేను అలా చెప్పి ప్రార్థన చేసి ఇంటికి వెళ్ళిపోయాను. என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. నాకు చెవులో ఒక శబ్దం వినబడుతున్నది. எத்தனை கற்பத்தை உன் கையினால திறந்திருப்பேன், ఎన్ని గర్భాలను మీ చేతుల ద్వారా నేను ఇచ్చున్నాను, எத்தனை பிள்ளைகளை உன் கையில ஏந்தி ஆசீர்வதிச்சிருப்ப, ఎన్ని బిడ్డలను మీ చేతులు పెట్టుకొని వాళ్ళు ఆశీర్వదించి ప్రార్థన చేశారు, எத்தனை வீட ரிப்பன் கட்டி நீ ஆசீர்வதிச்சிருக்கிற, ఎన్ని ఇంట్లను మీరు రిబ్బన్ కట్ చేసి దాని కొరకు ప్రార్థన చేసి எத்தனை குடும்பத்தின் மேலே எத்தனை கணவன் மனைவி மேலே கைகளை வைத்து ஜெபித்து அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறாய், ఎంతమంది భార్య భర్తలకు ప్రార్థన చేసి వారిని మళ్ళా కలిసినటువంటి పరిస్థితులు ఉన్నాయి, எத்தனை வாகனங்களை நீ ஆசீர்வதிச்சிருக்கிற, ఎన్ని వాహనాలను ఆశీర్వదించి ప్రార్థన చేస్తున్నావు. ஆமா ஆண்டவரே, అవును ప్రభువా, உண்மை ஆண்டவரே, నిజం ప్రభువా, எவ்வளவோ காரியம், అనేక కార్యాలు ప్రభు, எவ்வளவோ காரியம். ఇలాంటి అనేకములు ఆయన. இப்ப இயேசு சொன்னாரு, అలా ప్రభు అన్నాడు, ஆவியானவர் சொன்னாரு, ఆత్మదేవుడు అంటున్నాడు, இப்போ உன் கையை கொஞ்சம் பாரு அப்படின்னாரு. నీ చేతిని ఒకసారి చూడు అన్నాడు. இப்போ உன் கையை கொஞ்சம் பாருன்னாரு. నీ చేతిని ఒకసారి చూడమన్నాడు. அப்பதான் என் கையை பார்க்கிறேன். అప్పుడు నేను చేతులు చూశాను. அன்னைக்கும் அதே கைதான், అప్పుడు అదే చెయ్యి, இன்னைக்கும் அதே கைதான், ఇప్పుడు అదే చెయ్యి, எங்க அம்மா சொன்னப்பையும் அதே கைதான். మా తల్లి గారు చెప్పినప్పుడు అదే చెయ్యి. பார்க்கிறேன், నేను చూస్తున్నాను, ஓட்டையெல்லாம் காணோம். ఆ రంధ్రాలన్నీ కనబడట్లేదు. ஓட்டையெல்லாம் எங்க போச்சுனே தெரியல. ఆ రంధ్రాలను ఎక్కడికి వెళ్ళిపోయింది நான் కనబడట్లేదు. அப்பதான் பார்த்தேன். అప్పుడే చూశాను. நான் இந்த ஓட்டையை பார்த்து, இந்த கையில இருக்க ஓட்டையை பார்த்து எத்தனை நாள் கண்ணீரோடு அழுதுருப்பேன் தெரியுமா? నేను ఈ రంధ్రాలు చూసి ఎన్ని రోజులు ఆ కన్నీటితో ఏడ్చాను తెలుసా? சாபம் பிடிச்ச கையே, ఈ శాపం కలిగినటువంటి చెయ్యి, தரித்திரம் பிடிச்ச கையே, దరిద్రమైనటువంటి చెయ్యి, இது தொட்டா எதுவுமே விளங்காதே, తాకితే ఏం పనికిరాదే, இந்த கையில தொட்டா எதுவுமே விளங்காதே. చేతిలో తాకితే ఏం పనికిరాదు. அப்பதான் பார்த்தேன், అప్పుడే చూశాను, ஐயோ என் கையில ஓட்டை இல்ல. అయ్యో నా చేతిలో రంధ్రం లేదు. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என் கையில ஓட்டை இல்ல. ప్రభువా నా చేతిలో రంధ్రం లేదు. ஆவியானவர் சொன்னாரு, ఆత్మదేవుడు అన్నాడు, உனக்கு நான் கிருபை கொடுத்தேன், నేను నీకు కృపనిచ్చాను, உனக்கு நான் கிருபை கொடுத்துட்டேன். నేను నీకు కృపనిచ్చేశాను. அந்த கிருபை தான் ఆ కృపనే உன்னை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது, నిన్ను ఇంతగా హెచ్చించింది, உன் சாபத்தை மாற்றினது. ఒక నీ శాపాన్ని మార్చి. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். నాకు జరిగిన విధంగా మీకు కూడా జరుగుతుందని నేను చెప్పను. ஏன்னா எங்க அம்மாவுடைய நம்பிக்கை அப்படியாக మా இருந்தது, తల్లి గారి యొక్క నమ్మకం అలా ఉండేది. என்னை அப்படி பாதித்தது. ఆ రకంగా నన్ను బాధించింది ఆ కార్యం. அப்படி எந்த விதமான காரியங்களும் இல்ல. అలాంటి కార్యములు అప్పుడు లేదు. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். విశ్వసించే వాడికి సమస్తం సాధ్యమవుతుంది. நான் இன்னைக்கும் ஏதாவது நல்ல காரியம் செய்யறேன்னா டேட்டு காலம்லாம் பார்க்க மாட்டேன். ఈ రోజు ఏదైనా మంచి కార్యం నేను చేయాలనుకుంటే డేట్ సమయం చూసి எது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குதோ, எது ஊழியக்காரங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நாள்ல எல்லா நல்ல காரியத்தையும் செஞ்சுட்டு போயிருவேன். ఏ కార్యం ఎప్పుడు నాకు వసతిగా ఉంటుందో, పరిచయం చేయడానికి ఏది బాగుంటుందో అప్పుడు చేస్తూ వెళ్ళిపోతాను. நான் நாள் பார்க்கிறவன் கிடையாது, నేను మా దినాలు చూసేవాడిని కాదు, ஐதீகம் பார்க்கிறவன் கிடையாது. సమయాన్ని చూసేవాడిని కాదు. இன்னைக்கு அப்ப அந்த கையை பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டப்பட்டதுனால, எனக்கு பாதித்தபடினால அந்த கையை பார்க்கும்போது அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. చూడండి, ఆ నాన్ను నా జీవితాన్ని మార్చాడని నేను చూసిన చేతులతో తెలుసుకున్నాను. இன்றைக்கு ఇప్పుడు நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில ప్రసంగం చేస్తున్నటువంటి ఈ సమయంలో உங்க மேல ஒரு கிருபை இறங்கி మీ வரப்போகிறது. మీద ఒక కృప దిగి రాబోతున్నది. உங்க மேல இருக்கிற சாபத்தை கத்தர் மாற்ற போகிறார். మీ మీద ఉన్నటువంటి శాపాన్ని ప్రభు మార్చు. உங்க மேல இருக்கிற சாபத்தை கத்தர் உடைக்க போகிறார். ప్రభు మీ మీద ఉన్నటువంటి శాపాన్ని తీసివేయబోతున్నారు. ஹalleluya హల్లెలూయా, ஹalleluya హల్లెలూయా, ஹalleluya హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. கத்தர் நல்லவராக இருக்கிறார். ప్రభు మంచివాడుగా ఉంటున్నాడు. சில மேல விசேஷித்த கிருபையை கத்தர் கொடுக்க போகிறார். ప్రశస్తమైనటువంటి ఒక కృపను ఇస్తున్నాడు. நீங்க வாங்கம்மா, கம் ஃபார்வர்ட். நீ வாம்மா, நீ தான் பின்னாடி இந்த பிள்ளை வா. ஆண்டவர்கள் மேலே ரெண்டு பேர் மேலே விசேஷித்த கிருபை. முன்னாடி வாங்க. ప్రభు మీ మీద ఒక శ్రేష్టమైనటువంటి కృపను ఉంచాడు. கிருபை வைக்க போகிறார். కృపను ఉంచబోతున్నాడు. என் மேல் வைத்த கிருபையை போல உனக்கும் அந்த கிருபையை வைக்க నా మీద போகிறார். ఉంచినటువంటి కృపలాగానే మీ మీద ఉంచబోతున్నాడు. தகுதி இல்லதான், ஆனால் ஆண்டவர் அந்த கிருபை வைக்க போகிறார். అయితే ప్రభు మీ మీద ఉంచబోతున్నాడు. ஆண்டவர் அந்த கிருபை உன் மேலே கொண்டு வர போகிறார். ప్రభు మీ కృపను మీ మీద Thank you, Holy Spirit. I bless this girl, Lord. The mighty name of Jesus. Let her receive the abundant grace upon her, Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளை மேலே அந்த கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிருபையினாலே அவள் உயரட்டும் ஐயா. அவள் காரியம் வாய்க்கட்டும் தகப்பனே. அவள் தோற்று போகாதபடி எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நீ போய்க்கோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இயேசுவின் பலம் இலக்காரம் பிள்ளையை நிறைக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய கிருபை இறங்கி வரட்டும்.
எத்தனையோ காரியங்களுக்காய் அழுகிறாள், எத்தனையோ காரியங்களுக்காய் ஆண்டவரை அழுது புலம்புகிறாள். ஐயா ஆண்டவரே, இப்பொழுது அவள் மேல் அந்த கிருபை இறங்கி வருவதற்காய் நன்றி. ஆண்டவரே, அவள் மனுஷியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே குடும்பத்தில் பல காரியங்களை சந்தித்து அழுது கொண்டே இருக்கிறாள். தன் குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாள். ஐயா அவள் தன் நிலைமையை குறித்து அழுது கொண்டே இருக்கிறாள். ஐயா இப்போ அந்த கிருபையை இப்போ இவள் மேலே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் வலமையில கரம் இவளை தொடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா இயேசுவின் வலமையில கரம் இவளை தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. mighty name of Jesus Christ, mighty name of Jesus Christ. ஆண்டவரே, let her receive the grace of God, let her receive the grace of God. I deliver her from all the evil things, Jesus name, Jesus name. Let her be blessed, Lord, let her be blessed, Lord, Jesus name. Amen. உட்கார்ந்துக்கோ, போய் உட்கார்ந்துக்கோ. இத்தனை பேருக்கும் கொடுக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த 2 பிள்ளைகள் மேலே கத்தர் கொண்டு வருகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் எவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு நாள் நான் ஆண்டவருக்கு பிள்ளையா வாழ்றேன், நான் ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு நாள் இருக்குது, எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட கிருபை கிடைக்கல. இந்த 2 பேருக்கு தானா? தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், எனக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை தான் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நிமித்தமாக தான் நானும் பிரதர் சுரேஷும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அண்ணன் ராஜாவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கிருபையினால தான் இந்த கட்டிடம், இந்த ஊழியம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. என்ன விசேஷித்தமான காரியம் தெரியுமா தாவீதுக்கு? எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் நடக்காத நல்ல நல்ல காரியங்கள் தாவீதுக்கு நடந்தது. என்ன காரியம் நடந்துச்சு? ஒரு ராஜாவா ஒரு மனுஷன் அரசாணை உட்கார்ந்தானா எவ்வளவு நாள் அரசாட்சி சொல்லுவான்? யாராவது பாலிடிக்ஸ்ல இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. யாரும் இல்லை. சரி, ரைட்டு. ஒரு ராஜாவா ஒரு மனுஷன் உட்கார்ந்தா எத்தனை வருஷம் அரசாட்சி செய்வான்? 5 years மேக்சிமம். தொடர்ந்து அரசாட்சியில் இருந்தா 10 வருஷம் இருப்பான், அவ்வளோதான் இல்லையா? அதுக்கு மேலே 12 13 அவ்வளோதான். ஆனால் தாவீது அரசாணையில் அந்த அபிஷேகம், அந்த கிருபை வந்த நாள்ல இருந்து அந்த அபிஷேகம் அவனை ராஜ பதவியில் உட்கார வச்சுச்சு. 30 வயசுல ராஜாவாமானா. 17 வயசுல ஆண்டவர் அவன் மேல அபிஷேகத்தை கொண்டு வந்தார். 30 வயசுல ராஜாவா மாறிட்டான். 40 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான் ராஜாவா. சாகுற வரைக்கும் ராஜா தான், சாகுற வரைக்கும் ராஜா தான். உங்க மேல இறங்கி வர கிருபை தான் செய்ய போகுது. இன்னைக்கு உங்க மேல இறங்கி வர கிருபை தான் செய்ய போகுது. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்த போகிறார். ஏதோ ஒரு காரியம் வரப்போகிறது. அந்த காரியம் கிருபையினால ஆண்டவர் கொடுக்கிற காரியம். அந்த கிருபையினால வருகிற காரியம் நீங்க சாகுற வரைக்கும் உங்களை விட்டு கையை விட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. உங்க மேல மட்டுமல்ல, அந்த கிருபை நிமித்தமாக, உங்க மேல இறங்குற கிருபை நிமித்தமாக உங்க பிள்ளைகள் சந்ததிகளுக்குள்ளாகும் அந்த கிருபையின் அபிஷேகம் கடந்து போகும். அவர்களும் ராஜ மேன்மையை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த தாவீதுக்கு மேல் அந்த கிருபை வந்தபடினாலே, அந்த கிருபை வந்தபடினாலே, அந்த கிருபையினாலே எந்த யுத்தத்தை தாவீது செய்தாரோ அத்தனை யுத்தத்திலும் அவர் ஜெயம் பெற்றார். ஒரு யுத்தத்திற்குள்ள தோற்று போனவே இல்லை.
అలాంటి ఓటమి లేదు. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ఏ రోజు నేను మీతో చెప్తున్నాను, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ప్రవచనంగా చెప్తున్నాను, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் தரையில விழாது. ఈ యొక్క వాక్యాల కింద పడిపోదు. இன்னைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் உங்க மேல வைப்பார். ఈ రోజు ప్రార్థన చేయబడి ప్రభు మీద சிறு பிள்ளையிலிருந்து கடைசியில் உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தருமே அந்த கிருபை வைப்பார். బిడ్డల మీద నుంచి వెనకాల కూర్చున్న ప్రతి ఒక్క கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். వారి అందరికి దేవుడే కృపనిస్తాడు. அந்த கிருபை என்ன தெரியுமா செய்யும்? ఆ కృప ఏం చేస్తుందో తెలుసా? நீங்க எதிலெல்லாம் தோற்று போனீங்களோ ఎట్లయితే మీరు ఓటమి చెందారో அது எல்லாத்தையும் உங்களை அந்த ஜெயிக்க வைக்க போகுது. అన్నిటిలో మీకు విజయాన్ని ఇస్తాది. எதிலெல்லாம் இழந்து போனீங்களோ ఎట్లయితే మీరు పోగొట్టు அது எல்லாவற்றையும் மறுபடி பெற்றுக்கொள்ள வைக்க போகிறது. మీరు పొందుకునే విధంగా చేయబోతున్నారు. எந்த மனுஷன் முன்னாடி கூனி கூறி நின்னீங்களோ ఏ మనిషి దగ్గర మీరు వంగి పడి அதே மனுஷன் முன்னாடி அந்த கிருபை உங்களை உயர்த்த போகிறது. ఏ మనుషుల మధ్యలో కృప మిమ్మల్ని హెచ్చిస్తుంది. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, ஹalleluya. హల్లెలూయా. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ఎలాంటి సమస్య వచ్చినా அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ఆ సమస్యను సమాలించడానికి ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுக்குற இந்த கிருபை தான். ఆ యొక్క రహస్యాన్ని బయలుపరిచేదా కృపనే. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு நான் சொல்லுகிறேன். వాక్యంలో నుంచి ఒక ప్రవచన మాట నేను చెప్తాను. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ఎవరైతే దాన్ని కరెక్ట్గా చెప్తారో நான் ప్రైజ్ தருவேன். నేను వారికి ప్రైజ్ ఇస్తాను. சரியா? சரியா? தாவீது யாரை ஜெயிச்சாரு? దావీదు ఎవరిని జయించాడు? கோலியாத்தை ஜெயிச்சாரு. గొలియాతును జయించాడు. இப்போ மொத்த சமஸ்தானமோ ఉన్నటువంటి మొత్తం ఆ సంస్థానం అంతా கோலியாத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்குது. గొలియాతును చూసి భయపడుతున్నారు సైన్యం అంతా. எவ்வளோ பெரிய மனுஷன், ఎంత పెద్ద వ్యక్తి, எவ்வளோ பெரிய கத்தி, ఎంత పెద్ద ఈటి పెట్టుకున్నాడు, எவ்வளோ பெரிய கேடகம், ఎంతమంది కేడి పెట్టుకున్నాడు, ஐயோ பயங்கரமா இருக்கிறானே, అయ్యో భయంకరంగా ఉన్నాడే, பக்கத்திலே போக முடியாதே, పక్కనికి దగ్గర వెళ్ళలేని పరిస్థితి. ராஜா பயப்படுறான், ఆ రాజు భయపడుతున్నాడు, சேனாதிபதி பயப்படுறாரு, ఆ సైన్య అధిపతి భయపడుతున్నాడు, எல்லாம் பயப்படுறாங்க, అందరూ భయపడుతున్నాడు, எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிற பொழுது అందరూ అలా భయపడుతున్నట్టు தாவீது யதார்த்தமா வருகிறான். దావీదు ఏదో యథార్థంగా అక్కడికి వస్తున్నాడు. கோலியாத்தை பார்த்து சொல்றேன், గొలియాతును చూసి అంటున్నాడు, இவனை பார்த்தா பயப்படுறீங்க, వీడిని చూసి మీరు భయపడుతున్నారు, இவனை பார்த்தா பயப்படுறீங்க, వీడంటేనే మీకు భయమా? டேய் ఏయ్ என்னடா ఏరా, எவ்வளோ பெரிய மனுஷன், ఎంత పెద్ద వ్యక్తి, எவ்வளோ பெரிய கத்தி, ఎంత పెద్ద ఖడ్గం పెట్టుకున్నాడు, எவ்வளோ பெரிய பட்டயம், ఎంతమంది కేడని పెట్టుకున్నాడు, எவ்வளோ பெரிய கேடகம், ఎంతమంది ఆ ఈటి పెట్టుకున్నాడు, இவ்வளோலாம் வச்சுட்டு இருக்கிறான். அதெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லையா? ఇవన్నీ పెట్టుకున్న దాన్ని చూసి మీరు భయపడుతున్నారు. நாங்களே போகிறதுக்கு பயப்படுறோம். నేనే దగ్గరికి వెళ్ళడానికి భయపడుతున్నాం మేము. நான் நீ ரொம்ப சாதாரணமாக பேசுகிற. నువ్వే సాధారణంగా మాట్లాడుతున్నావు. கிருபை பெற்ற மனுஷன் కృప పొందుకున్నటువంటి వ్యక్తి வேற எவன் கண்ணுக்கும் தெரியாத ரகசியம் அவன் கண்ணுக்கு தெரியும். ఏ వ్యక్తి కన్ను కనబడిన రహస్యాలు ఆ కన్ను కనబడతాయి. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు மற்றவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம், ఇతరుల కన్ను కనబడేటువంటి ఒక కార్యము, மொத்த மிலிட்ரிக்கும் தெரியாத காரியம் మొత్తం మిలిటరీ కనబడేటువంటి ఒక కార్యము தாவீது கண்ணுக்கு மட்டும் தெரியுது. దావీదు యొక్క నేత్రాలు మాత్రం కనబడుతున్నాయి. தாவீது கண்ணுக்கு மட்டும் தெரியுது. దావీదుకి మాత్రం కనబడుతుంది అది. இவன் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம், ఎందుకు ఈజీగా గెలిచేయచ్చు, ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். చులకనగా గెలిచేయచ్చు. எந்த ரகசியம்? ఏ రహస్యం ఏంటి? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன். அதுக்கு முன்னாடி விருத்த சேதனமான பெலிஸ்தீனை பார்த்தாங்களோ? சொல்லுங்க, உங்களுக்கு யோசிக்க டைம் கொடுத்துருக்கிறேன். చెప్పండి. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 100 ரூபா ப்ரைஸ். ஆஹா, கிருபை இருக்கிறனால தான் அந்த ரகசியம் வெளிப்படுது. కృప ఉండేదాన్ని బట్టి ఆ రహస్యం బయలుపరచబడుతుంది. கிருபை இருக்கிறனால தான் அந்த ரகசிய கண்ணு தெரியுது. ఆ రహస్యంగా ఒకటి చూస్తున్నాడు దావీదు అక్కడ. 100 ரூபா யாருக்கு வேணும்? அபிஷேகம் இருக்குது, ரைட்டு. అభిషేకం ఉంది, అది నిజమే. அபிஷேகம் கிருபையினால தான் அபிஷேகம் வந்துச்சு. ఆ కృప ద్వారానే అభిషేకం దావీదు పొందుకున్నాడు. எத்தனை தடவை தாவீது கோலியாத்து கதையை கேட்டிருப்பீங்க, ఎన్నిసార్లు దావీదు గొలియాతు ఆ కథ మీరు విని ఉంటారు, எத்தனை தடவை வாசித்திருப்பீங்க. ఎన్నిసార్లు దాన్ని చదివి ఉంటారు. அப்படியா?
பழைய ஏற்பாட்டில் எங்கம்மா இயேசு நாமம் வந்துச்சு? எப்படி? எல்லாம் தானே நெத்தியை பார்த்தாங்க. எல்லாம் தான் கோலியாத்துக்கு நெத்தி இருந்துச்சு. இப்போ நெத்தியை பார்த்தாங்க. சீக்கிரம் 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 பின்னாடி யாராவது? త్వరగా చెప్పండి అబ్బాయి వెళ్తున్నారు. ஆண்டவர் துதிக்கிறதுனால, அம்மா துதிக்கிறதுனால தான் கிருபை வந்துச்சு. கிருபைனால தான் அபிஷேகம் வந்துச்சு. சரியா? இப்போ அந்த கிருபை தான் கண்ணை திறக்குது. யாரும் பார்க்காத விதத்தில் தாவீது கோலியாத்தை பார்த்தான். மற்றவங்க பார்க்காத காரியத்தை தாவீது பார்த்த காரியம் என்ன? அவன் கண்க திறந்துச்சு. எதை பார்த்தான்? எந்த பாவத்தை? இது என்ன புதுசாக இருக்குது? சீக்கிரமா త్వరగా చెప్పండి. மணி ஆச்சு. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? முடிச்சிடலாமா? ஆன்லைன் ப்ரே வச்சிடலாமா? சரி, இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்கலான்னு சொல்லி யோசித்தேன். அதனால் நீங்கள் ஆன்சர் தெரியல. அதனால் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாம் 100 ரூபா எனக்கு கொடுக்க போகிறீங்க. ఇప్పుడు ఆన్సర్ చెప్తే 100 రూపాయలు ఇస్తాను చెప్పాను. అయితే మీరు చెప్పలేదు కనుక నేను చెప్తాను. మీరు అందరూ ఒక్కొక్కరు నాకు 100 రూపాయలు ఇవ్వండి. ஓகேயா? ఓకేనా? டீலா? డీల్ ఓకేనా? இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல பிரதர். ఇలా మాట్లాడతారని నేను అనుకోలేదు బ్రదర్. ஒரு வசனம் ఒక వాక్యము ஏன் கண்ணுக்கு ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தாரு, கேட்க வச்சாரு. నా యొక్క నేత్రానికి చూపించాడు, నా చెవులకు వినిపించాడు. எத்தனையோ தடவை கோலியாத் தாவீது கதையை வாசித்திருக்கிறோம். అనేక సందర్భాల్లో అనేక సార్లు మనము எனக்கு நான் அதிகமாக கேட்கறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது, నేను ఇప్పుడు ఎక్కువగా ప్రభువుని అడిగేది கிருபை தாங்க ஆண்டவரே, కృపనివ్వండి ప్రభువా, கிருபை தாங்க ஆண்டவரே. కృపనివ్వండి ప్రభువా. கிருபையை பற்றி ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் பாடி இருக்கிறேன். யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ఈ రోజు నేను కృపను గురించి ఒక పాట పాడతాను. యూట్యూబ్ లో చూసి మీరు புலம்பல் புஸ்தகத்துல வசனம் சொல்ல அதிகாலை தோறும் கிருபை புதுசா இருக்குது. ఆ వాక్యంలో புலம்பலின் புஸ்தகத்துல ఆ విలాప వాక్యంలో సెలవిస్తున్నది, ఆ కృప ప్రతిదినము కొత్తగా ఉన్నది అని చెప్తున్నది. காலையில இருந்து சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த நாள் புதுசா இருக்குன்னு சொல்றீங்க, உங்க கிருபைய, அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. ఉదయం లేచిన వెంటనే మనం ఈ రోజు కొత్తగా ఉన్నది, ఆ కృపను మాకు ఇవ్వండి ప్రభువా. அந்த கிருபை கிடைச்சனால தான் ఆ కృప పొందుకున్న దాన్ని బట్టి இதை உங்களுக்கு நான் சொல்ல முடியுது. ఈ రోజు నేను దీన్ని మీతో పంచుకోగలుగుతున్నాను. உங்களுக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா, మీకు ఆ కృప మీరు పొందుకున్నట్లయితే, நீங்களும் கிருபை பெற்றுக்கொண்டீங்கன்னா, మీరు ఆ కృపను పొందుకున్నట్లయితే உங்களுக்கு இதே மாதிரி நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ఈ రకమైన ప్రభు అనేక కార్యాలు మీకు బయలుపరుస్తుంటాడు. இப்ப நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. వాక్యాన్ని మీరు చదవండి. 1 సామ్యుయేల్ పుస్తకం 1 సమూయేలు రాసిన 17వ అధ్యాయం 17వ అధ్యాయము 4, 5, 6 வசனத்தை வாசிக்க. 4, 5, 6 వాక్యాలు మనం ఒకసారి చదువుదాం. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 சாணுமா. அவன் தன் தலையின் மேல் நெசவுக்காரனின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். போதும். இப்போ யாருக்காவது சீக்கிரட் ரிவீல் ஆச்சா? దీనికి ఎవరికైనా దాని ఉన్నటువంటి మర్మం బయలుపడిందా? ஹலோ, இல்லை లేదు కదా? இல்லை. இத்தனையும் ఈ విషయాలన్నింటిలో மொத்த இஸ்ரவேல் ராணுவத்தினால் பார்த்தார்கள். ఇశ్రాయేలు ప్రజల సైనికులందరూ చూశారు. ஆனா தாவீதுக்கு மட்டும் ஒரு ரகசியம் வெளிப்படுது. అయితే దావీదుకు మాత్రం ఒక రహస్యం బయలుపరచబడింది. என்ன ரகசியம்? ఏ రహస్యం అది? இப்ப யுத்தம் பண்ணுகிற போராளு, ఇప్పుడు యుద్ధం పోయేటప్పుడు அவன் கையில என்னென்னலாம் இருக்கும் ఆ చేతులు ఏమేమి ఉంటాయి? சொல்லுங்க. ఏముంటాయి చేతులు? చెప్పండి. ஒரு கையில என்ன இருக்கும்? చేతులు ఏముంటది? ஒரு கையில கத்தி இருக்கும் அல்லது ஈட்டி இருக்கும். ఈటె ఉంటది. இன்னொரு கையில ఖడ్గం ఉంటది, కేడి ఉంటది. இன்னொரு கையில என்ன இருக்கும்? ఇంకో చేతులు ఏముంటది? கேடகம் இருக்கும். இப்ப ఇప్పుడు கோலியாத்து கையில பெரிய கத்தி வச்சிருக்கான். ఇప్పుడు గోలియత్ చేతిలో పెద్ద కత్తి పెట్టుకున్నాడు. பயங்கர வெயிட்டான கத்தி. భయంకర బరువైనటువంటి కత్తి అది. ஆனா
అయితే அவன் கையில் என்ன தெரியுமா இல்லை? చేతులు ఏం లేదు తెలుసా? கேடகம் இல்லை. కేడెం లేదు. அதுதான் தாவீது பார்த்தான். అదే దావీదు చూశాడు. அதுதான் தாவீது பார்த்தான். అదే దావీదు గ్రహించగలిగాడు. ஏன் அப்படின்னா, ఎందుకంటే கோலியாத் என்ன பண்ணிட்டான்? గోలియాత్ ఏం చేశాడు? பெரிய కత్తిயை தான் கையில் வச்சுக்கிட்டான். పెద్ద ఖడ్గాన్ని చేతిలో పట్టుకున్నాడు. அவனுக்கு முன்னாடி ஒரு ஆளை நிப்பாட்டினா, వాడికి ముందుగా ఒక మనిషి నిలబెట్టాడు. அவன் கையில கேடத்தை கொடுத்துட்டான். వాడి చేతిలో కేడని ఇచ్చేశాడు. நீ கேடத்தை அப்படி முன்னாடியே போயிட்டாரு. ఆ కేడని పట్టుకొని ముందు వెళ్ళిపోతూ ఉండు. ஏதாவது வந்துச்சுன்னா ஈட்டி வச்சுன்னா நீ தூக்கி பிடிச்சிக்கோ. ఏదైనా ఈటి వచ్చిందంటే నువ్వు లేచి పైకి ఎత్తి పెట్టు. எவனா வந்தானா நான் இங்கேதே அவனை வெட்டிடுறேன். నేను ఎవరైనా వచ్చినంటే నేను కత్తితో వాడిని నరికేస్తాను. இவன் தாவீதுக்கு ஒரு சீக்கிரம் தெரிஞ்சுச்சு. ఇప్పుడు దావీదుకు ఒక సీక్రెట్ కనబడింది అక్కడ. அவன் கையில கேடகம் இல்ல. వాడి చేతిలో కేడెం లేదు. அவன் கையில கேடகம் இல்ல. వాడి చేతిలో కేడెం లేదు. பக்கத்துல இருக்கிற ஆளை கையை குலுக்கி சொல்லுங்க. చేతులు పట్టుకొని మీరు చెప్పండి. என்னைக்குமே பிசாசு முட்டாள் தான். ఎప్పుడు ఆ యొక్క సాతాను ముట్టాలు. என்னைக்குமே பிசாசு முட்டாள் தான். ఆ యొక్క సైతాన్ అంతే. சகோதரர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. సహోదరులు మీరు చెప్పడం లేదు, దయచేసి చెప్పండి. இங்கேருந்து வந்து உங்களுக்கு கையை கொடுத்து சொல்வேன். నేను ఇక్కడ నుంచి వచ్చి మీ చేతులు పట్టుకొని சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க. పక్కన వారిని చూసి చెప్పండి. பிசாசு ఆ యొక్క సైతాన్ என்னைக்குமே முட்டாள் தான். ఎప్పుడు వాడు ముట్టాలి. என்னைக்குமே முட்டாள் தான். ఎప్పుడు అలానే ఉంటాడు. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்மளும் முட்டாளா தான் இருந்தோம். మనం కూడా అలాగే ఉన్నాం ఒకప్పుడు. ஆனா நம்மள அறிவாளியா மாத்துறது எது தெரியுமா? మనల్ని జ్ఞానవంతులుగా మార్చేది తెలుసా? நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. దేవుడు మనకి ఇచ్చిన நமக்கு ఆండவர் கொடுக்கிற கிருபையா. మనకు దేవుడు ఇచ్చే కృప. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை பெற்றவனுக்கு ఆ కృపను పొందుకున్నటువంటి கண்ணு திறந்ததே இருக்கும். ఆ యొక్క నేత్రం తెరిచే ఉంటుంది. இப்ப பரிசு அவன் கையில இல்ல, கேடகம் அவன் கையில இல்ல. ఇప్పుడు కేడెము వాడి చేతుల్లో లేదు. இங்க இருந்து விட்டான் கல்ல. ఇక్కడ నుంచి ఆ రాయి ఇసిరాడు. இவன் கேடகத்தை தூக்குறதுல கல்லு கோலியாத்துக்கு போயிடுச்சு. ఆ కేడును ముందు వాడు ఎత్తే లోపల గోలెత్తి పడిపోయింది. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிருபை கிடைச்ச மனுஷன் కృప పొందుకున్నటువంటి వ్యక్తి ஜெயம் பெறுவான். విజయాన్ని సాధిస్తాడు. ஜெயம் பெறுவான். జయాన్ని పొందుకుంటాడు. வர போராட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். రాబోయేటువంటి పోరాటాన్ని ఎలా సమాలించాలో వాడికి తెలుసు. கிருபை பெற்றவன் ఆ కృపను పొందుకున్నటువంటి వాడు ஜெயிச்சு கொண்டே இருப்பான். విజయాన్ని సాధిస్తూనే ఉంటాడు. கிருபை பெற்றவன் కృపను పొందుకున్నటువంటి వాడు நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பான். ఉన్నత స్థానంలో ఉంటాడు. சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? సౌలుకి దావీదుకి ఏం వ్యత్యాసము? சவுல் எதிர்பார்த்த காரியம், సౌలు ఎదురు చూస్తున్నటువంటి కార్యము தனக்கு ஒரு பதவி வேணும். నాకు ఒక పదవి అవసరం. தாம் பதவி அவனை விட்டு போக கூடாது. నా యొక్క పదవి ఆయన విడిచిపోకూడదు. கர்த்தர் என் பதவி என்னை விட்டு எடுக்க கூடாது. ఆ పదవిని ప్రభు నా దగ్గర తీసివేయకూడదు. சவுல் எதிர்பார்த்த காரியம் அதுதான். సౌలు ఎదురు చూసినటువంటి ஆனா కార్యం தாவீது எதிர்பார்த்த காரியம் அது அல்ல. అది దావీదు ఎదురు చూసిన కార్యం. எனக்கு ஆண்டவரே உங்க பிரசன்னம் தான் வேணும். ప్రభువా నీ ప్రసన్నత మాత్రం. ஆண்டவரே உங்க அபிஷேகம் மட்டும் தான் வேணும். ప్రభువా నీ అభిషేకం మాత్రం కావాలి. அதனால தான் அவன் தப்பு செஞ்சது கூட தப்பு செஞ்சப்ப கூட అప్పుడు ఆయన పాపం చేసినప్పుడు ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. నాలో నుంచి పవిత్ర ఆత్మను మీరు తీసివేయండి ప్రభు. எப்பயுமே அந்த பிரசன்ஸை தான் தாவீது விரும்பிக் கொண்டே இருந்தார். ఎప్పుడు ఆ ప్రశంసను ఆయన ఇష్టపడుతూ ఉన్నాడు. இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம். ఇదే సౌలుకు దావీదుకు ఉన్నటువంటి వ్యత్యాసం. தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு దావీదుని ప్రభు హెచ్చించడానికి அவன் எப்பொழுதும் துதிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ఆయన అతను ఎప్పుడు స్తుతించే మనిషి కనబడ్డాడు. அந்த துதியினாலே தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ఆ స్తుతిని బట్టే ప్రభు దేవుడికి దావీదుకి அந்த கிருபை அவனை உயர்த்தினது. ఆ కృప ఆయన హెచ్చించింది. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரெண்டாவது மனுஷனை பார்க்கிறோம். రెండో మనిషిని మనం చూస్తున్నాం. நான் சீக்கிரமாய் போய் முடிக்கிறேன். త్వరగా నేను ముగిస్తాను. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ప్రభు యొక్క నేత్రం కృపను పొందుకున్న వాడుగా మనం చూస్తున్నాం. ஆதியாமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ఆదికాండం 6వ అధ్యాయం ఇంటికి వెళ్ళి మీరు చదవండి. அந்த మనుషனுக்கு கிருபை கிடைச்சனா என்ன நடந்துச்சு? ఆ మనిషి కృప పొందుకున్న దాన్ని బట్టి ఏం జరిగిందంటే அந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ఆ కుటుంబం మొత్తాన్ని ప్రభు కాపాడాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உலகமே அழிந்தாலும் ఈ ప్రపంచమంతా నశించిపోయినా அவன் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் ప్రభు காப்பாத்தினார். ఆయన కుటుంబాన్ని మాత్రం కాపాడాడు. பேழைக்குள்ள வச்சு காப்பாத்தினாரு. ఓడలో ఉంచి కాపాడాడు. வேதம் சொல்லுகிறது ప్రభు యొక్క వాక్యం సెలవిస్తున్నది. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ నోవాహు కాలంలో ఎలా జరిగిందో அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ఆ రకంగానే మనిషి కుమారుడు వచ్చినటువంటి இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. చూడండి పాపం పెరిగిపోతున్నది. விபச்சாரம் பெருகிறது. వ్యభిచారం హెచ్చించినది. இச்சை பெருகிறது. ఆ యొక్క ఆలోచన పెరిగిపోతున్నది. திருட்டுத்தனம் பெருகுது. ఆ దొంగతనం పెరిగిపోతున్నది. கள்ளச்சாராயம் பெருகுது. ఆ యొక్క సారాయి పెరిగిపోతున్నది. பொய் பெருகிறது. అబద్ధం పెరిగిపోతున్నది. நீதிக்கு புறம்பாக நியாயக்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் முழுவதுமாக నీతికి విరోధంగా అనేకమైన అన్యాయ కార్యాలు జరుగుతున్నాయి ప్రపంచంలో. இந்த காலத்துல நீங்கள் நானும் தப்பி பிழைக்கணும்னா ఈ
కాలంలో నువ్వు నేను తప్పించుకొని బ్రతకాలంటే, நம்ம குடும்பம் காப்பாற்றப்படணும்னா నీ నా కుటుంబం కాపాడబడాలంటే நோவாவுக்கு கிருபை கிடைச்சது மாதிரி நமக்கும் கிருபை கிடைக்கணும். నోవా కృపను పొందుకునే విధంగా మనం కృప పొందుకోవాలి మనం. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. உங்க பிள்ளைகளை நீங்க ஜாக்கிரதையா வளர்க்க தவறாதீங்க. మీ బిడ్డలను జాగ్రత్తగా పెంచడానికి మీరు తప్పిపోవద్దండి. உங்க பிள்ளைங்க கையில செல்போனை கொடுத்து పడக்காதீங்க. మీ బిడ్డలకు సెల్ ఫోన్ ఇచ్చి మీరు అలవాటు పడచ్చు. செல்போன் மூலமா அநேக பாவங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் வந்து கொண்டு இருக்கிறது. సెల్ ఫోన్ ద్వారా అనేక పాపాలు మీ బిడ్డలకు వస్తున్నాయి. வாலிப பிள்ளைகள் தவறாய் போவதற்கு மிக முக்கியமான காரியம் இந்த செல்போன் தான். యవనస్తులు చెడు మార్గం వెళ్ళిపోవడానికి ప్రాముఖ్యమైనటువంటి మార్గం సెల్ ఫోనే. எத்தனையோ குடும்பங்களை இந்த செல்போன் உடைக்குது. అనేక కుటుంబాల్ని తుత్తునీలు చేస్తుంది సెల్ ఫోన్. நீங்க செல்போனை உங்க பிள்ளைகள் கையில இருந்து எப்படியாவது வாங்கி உங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னா ஒரு கிருபை தேவை. సెల్ ఫోన్ ని మీ బిడ్డల దగ్గర నుంచి తీసుకొని కంట్రోల్ కి రావాలంటే మీకు ఒక కృప అవసరమైనది. நான் சொல்றது உண்மையா பொய்யா? చెప్పేది నిజమా కాదా? சொல்லுங்க చెప్పండి சொல்லுங்க చెప్పండి சொல்லுங்க. பிள்ளைக்கு எப்ப செல்போன் கொடுக்கணுமோ அப்ப கொடுங்க. ఎప్పుడు ఇవ్వాలో అప్పుడు ఇవ్వండి బిడ్డలకి. எப்ப வாங்கணுமோ அப்ப வாங்கிடுங்க. ఎప్పుడు తీసుకోవాలో తీసుకోలేసి. படிக்கிற நேரத்துக்கு கொடுங்க. చదివేటప్పుడు ఇవ్వండి. படிக்கணும்னா கொடுங்க. చదవాలనుకుంటే ఇవ్వండి. அல்லது கொஞ்ச நேரம் ஏதோ வீடியோ கேம் விளையாடுறதுனா கொடுங்க. ఏదో కొంచెంసేపు ఒక గేమ్ లేదు ఆడుకుంటారంటే ఇవ్వండి. மற்ற நேரம் கொடுக்க கூடாது. మిగతా సమయాలు ఇవ్వకూడదు. அப்படி கொடுத்துட்டா, అలా మనం ఇస్తే, அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா అలా మీరు చేసినట్లయితే உங்க பிள்ளை பரலோகம் வரும். உங்க பிள்ளை பரலோகத்துக்கு வரும். మీ బిడ్డ పరలోకానికి వస్తది. இல்லாட்டி பரலோகத்துக்கு வராது. ఒకవేళ లేకుంటే అలా రాదు. உங்க பிள்ளை நாசமா போகணும்னு நினைச்சா మీ బిడ్డ నాశనంగా అయిపోవాలనుకుంటే செல்போனை கொடுங்க. సెల్ ఫోన్ ఇవ్వండి. நீங்களும் சேர்ந்து போவீங்க. మీరు కలిసి వెళ్ళిపోతారు. கர்த்தர் வருகிற நாள் சமீபமாக இருக்கிறது. ప్రభు యొక్క రాకడ అతి సమీపంగా ఉన్నది. கர்த்தர் வருகிற நாள் சமீபமாக ప్రభు இருக்கிறது. యొక్క రాకడ అతి సమీపంగా ఉన్నది. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதுவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். నోవా కాలంలో ఎలా జరిగిందో అలా మనిషి కుమారుడి కాలంలో జరుగుతది. தப்பி பிழைக்க கிருபை வேணும். తప్పించుకొని బతకాలంటే కృప தப்பி అవసరం. பிழைக்க கிருபை வேணும். తప్పించుకోవాలంటే కృప అవసరం. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வீட்ல போய் வாசித்து பாருங்க. రాసిన సువార్త 2వ అధ్యాయం ఇంట్లోకి వెళ్ళి మీరు చదవండి. 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. லூக்கா 1:28. లూకా 1:28 வாசியுங்கள். லூக்கா 1:28. చదవండి ఒకసారి. அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, ம் கிருபை பெற்றவளே வாழ்க, ம் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. யாருக்கு கிருபை வந்துச்சு? ఎవరికి కృప వచ్చింది? யாருக்கு கிருபை வந்துச்சு? ఎవరికి కృప వచ్చింది? சொல்லுங்க சொல்லுங்க. மரியாளுக்கு கிருபை வந்துச்சு. మరియా అమ్మగారికి కృప వచ్చింది. மரியாள் మరియా உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. ఈ ప్రపంచానికి వేషం ధరించలేదు. தாவீதுக்கும் 17வது வயசுல கிருபை வந்துச்சு. ఆ దావీదుకు 17 సంవత్సరంలో దేవుని కృప పొందుకున్నాడు. மரியாளுக்கும் 17வது వయసుல தான் கிருபை வந்துச்சு. మరియా కూడా 17 సంవత్సరంలో కృప పొందుకున్నది. 17 వయது இளம் பெண். ఆయన 17 సంవత్సరాలు యవనస్తురాలు. அவள் கற்பை காத்து கொண்டாள். ఆయన కరుపును కాపాడుకున్నది. ఆమె యొక్క ప్రవర్తనను நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. బాగా గమనించండి. உங்க சுதந்திரம் உங்க கையில தான் இருக்குது. మీ స్వాతంత్రం మీ చేతిలో ఉన్నది. ஸ்திரீகளுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தாள். ఆ స్త్రీలలో ఆమె ఆశీర్వదింపబడినదిగా ఉండేది. இன்றைக்கு ఈ రోజు வாலிப பிள்ளைகள் యవనస్తులు, ஒருவேளை சில பிள்ளைகள் எக்ஸம்ஷனா இருக்கிறாங்க. కొన్ని బిడ్డల కొంతమంది అలా ఉన్నారు. ஆனா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பிள்ளைகள் ఇప్పుడు మనం చూసినట్లయితే ఎక్కువ మంది வாலிப தம்பிமார்களும் యవనస్తులు కూడా, வாலிப தங்கச்சிமார்களும் యవనస్తురాళ్ళు కూడా எதுல தெரியுமா இன்னைக்கு ரொம்ப தவறுறாங்க? దేంట్లో తెలిసినా ఎక్కువ తప్పు చేస్తున్నారు. தங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையில தவறுகிறார்கள். తన యొక్క సాక్ష్యపు జీవితంలో వారు వెళ్ళిపోతున్నారు. தங்களுடைய ட்ரெஸ்ல சரியானபடியான உடுத்துறது கிடையாது. తన యొక్క వస్త్రాలు సరిగా వాళ్ళు ధరించడం లేదు. சரியான ட்ரெஸ் கோட் அவங்க வைக்கிறது கிடையாது. సరైనటువంటి డ్రెస్ లేదు, వస్త్రాలు. மற்றவர்களுக்கு கவர்ச்சியாய் காட்ட வேண்டும் என்று சொல்லி ఇతరులకు బాగా చూపించాలనేటువంటి ఒక విషయంలో இந்த உலகத்தில் இருக்கிற ஆடை நிறுவனங்கள் அப்படியாய் ఆడైகளை ఈ வடிவமைக்கிறார்கள். ప్రపంచంలో ఉన్నటువంటి ఆ యొక్క వస్త్రాలు తయారు చేసేటువంటి వారు అలా తయారు చేస్తూ ఉన్నారు. பசங்க பின்னாடி ஜட்டி தெரியுற மாதிரி போடுறான். వెనకాల కట్టాయి తెలిసే విధంగా వాళ్ళు వేస్తున్నారు. பைக் ஓட்டிட்டு போகும்போது அவன் என்ன பிராண்டுன்னு நல்லா தெரியுது. బైక్ మనం నడిపేటప్పుడు వాళ్ళు ఏం బ్రాండ్ ధరించారో లోపల వస్త్రాలు కనబడుతున్నాయి. கொஞ்சம் வேகமா ஓட்டானா பேண்ட் கலண்டு கீழே விழுறது போல இருக்குது. ఒకవేళ వేగంగా వెళ్తే ఆ ప్యాంటు ఊడి పడిపోయే విధంగా ఉంది. ஆபாசம் భయంకరమైన పాపం అది. ஆபாசம். పాపం.
ஆனால் மரியாளுக்கு கிருபை கிடைச்சது என்ன தெரியுமா? అయితే మరియ కృప దొరికింది అని తెలిసిన உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. ఆమె ప్రపంచంతో కలిసిపోలేదు. ఆమె உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. ప్రపంచంతో కలిసిపోలేదు. ఆమె யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரே ஒத்துமை இருக்குது. యేసేపుకి మరియకి ఒకే రకమైనటువంటి பழைய ஏற்பாடு யோசேப்பு, పాత నిబంధనలో ఉన్నటువంటి యేసేపు, புதிய ஏற்பாடு மரியாள். కొత్త నిబంధనలో ఉన్నటువంటి మరియా. ரெண்டு பேரும் தங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டார்கள். వారిరువురు తన యొక్క సాక్ష్యాన్ని కాపాడుకున్నారు. நீ కాத்துకొள்ளுகிற సాక్షి మీరు కాపాడుకోవాల్సిన సాక్ష్యం உங்க அப்பாவுக்கு தெரியாது, మీ తల్లికి తెలియదు, తండ్రికి తెలియదు, உங்க அம்மாவுக்கு தெரியாது, తల్లికి తెలియదు, உன் புருஷனுக்கு தெரியாது, భర్తకు తెలియదు, உன் மனைவிக்கு தெரியாது, భార్యకు తెలియదు, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, బిడ్డలకు తెలియదు, உன் பாஸ்டருக்கு தெரியாது, మాస్టర్కి తెలియదు, உன் ఫ్రెండ్ஸு கூட தெரியாது. మీ ఫ్రెండ్స్ కూడా తెలియదు. யாருக்கு தெரியும் தெரியுமா? ఎవరికి తెలుసా? யாருக்கு தெரியும்? யோசேப்பு యేసేపు கிருபை பெற்ற மனுஷனா இருந்தான். పొందుకున్న మనిషిగా ఉన్నాడు. அவன் பாவம் செய்யல. ఆయన పాపం చేయలేదు. பத்சேபால் வீட்டில் போத்திபார் வீட்டில் போத்திபார் மனைவி வீட்டில் அவன் இருந்த பொழுது அவன் பாவம் செய்யலை. పోతీఫేరు యొక్క భార్య ఉన్నప్పుడు ఆయన పాపం చేయలేదు. செய்யாத குற்றத்தை చేయలేని ఒక పాపానికి செஞ்சேன்னு பழி ஏத்துக்கிட்டான். చేయని పాపానికి చేశానని చెప్పి இப்போ பாவம் செய்யலைன்னு யாருக்கு தெரியும்? పాపం చేయలేదని ఎవరికి తెలుసు? யாருக்கு தெரியும்? ఎవరికి తెలుసు? சொல்லுங்க சொல்லுங்க. போத்திபாருடைய மனைவிக்கு தெரியும். పోతీఫేరు భార్యకు తెలుసు. அப்புறம் యేసు ప్రభుకు తెలుసు. ஏசப்பாவுக்கு தெரியும். அப்புறம் யோசேப்புக்கு தெரியும். அப்புறம் తర్వాత ராஜாவுக்கெல்லாம் தெரியாது. அது எப்படி தெரியும்? அப்புறம் சொல்லுங்க சீக்கிரமா. త్వరగా చెప్పండి. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 4 பேத்துக்கு தெரியும். దురాత్మకు కూడా తెలుసు, సాతానుకు కూడా తెలుసు. பரலோகத்துக்கு தெரியும், పరలోకానికి తెలుసు, யோசேப்புக்கு தெரியும், యేసేపుకు తెలుసు, போத்திபார் ஒய்ஃபுக்கு தெரியும். పోతీఫేరు యొక్క భార్యకు తెలుసు. 4வது காரியம் నాలుగవదిగా பிசாசுக்கு தெரியும். సాతానుకు కూడా తెలుసు. என்ன செய்யறேன்றத ఏం చేస్తాం అనేది విషయం மேல இருந்து 2 కన్ను பார்க்குது, పై నుంచి 2 కళ్ళు చూస్తున్నాయి, கீழே இருக்கிற பிசாசும் பார்க்கறான். కింద ఉన్నటువంటి ఆ దురాత్మ కూడా చూస్తున్నాడు. நீ మనుషునికి తప్పిக்கலாம், నువ్వు మనుషుల నుంచి తప్పించుకోవచ్చు, ஊழியக்காரனுக்கு తప్పిக்கலாம், సేవకుల నుంచి తప్పించుకోవచ్చు, இயேசுவுக்கும் பிசாசுக்கும் தப்பிக்க முடியாது. యేసయ్యకి ఆ దురాత్మ సాతాను నుంచి తప్పించుకోలేవు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. மனம் திரும்பு, మీరు మారు మనసు పొందుకోండి, கிருபை பெற்றுக்கொள், కృపణ పొందుకోండి, கிருபை பெற்றுக்கொள், కృపణ పొందుకోండి, கிருபை பெற்றுக்கொள். కృపణ పొందుకోండి. அந்த கிருபை தான், ఆ కృపనే யோசேப்பையும் యేసేపుని உயர்த்துச்சு. వెచ్చించింది. 4 செவுத்துக்குள்ள தான் கற்பத்தை காத்து கொண்ட மரியாளையும் உயர்த்துச்சு. 4 గోడల మధ్య తన గర్భాన్ని కాపాడుకున్నటువంటి ఆ యొక్క మరియాను కూడా హెచ్చించింది ఆమె. கிருபை பெற்றோட மனுஷனுடைய కృప పొందుకున్నటువంటి మనిషి యొక్క எலும்புகளை கூட ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ఆ ఎముకలను కూడా ప్రభు మరిచిపోడు. யோசேப்பு எகிப்திலிருந்து அவன் வாழ்ந்து மரித்தான், அங்கே அவன் அடக்கம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். యేసేపు ఐగుప్తులో జీవించాడు, బ్రతికాడు, మరణించాడు. ஆனா மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, మోషేకు ప్రభు అంటున్నాడు, இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது దేశం నుంచి విడిచి వెళ్ళేటప్పుడు யோசேப்போட எலும்புகளை கொண்டு போ, యేసేపుకి ఎముకలను తీసుకెళ్ళు, யோசேப்போட எலும்புகளை கொண்டு போ. యేసేపుకి ఎముకలను తీసుకెళ్ళు. கிருபை வந்துச்சுன்னா, కృప వచ్చిందంటే, கிருபை வந்துருச்சுன்னா కృప వచ్చిందంటే உன் எலும்ப கூட பரலோகம் மறக்காது. నీ యొక్క ఎముకలను కూడా పరలోకం మరిచిపోదు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பவுல் சொல்லுகிறாரு, పౌలు అంటున్నాడు, ஐயா அந்த முள்ளு என் பின்னாடி இது குத்திக்கிட்டே இருக்குது. అయ్యో నా ముళ్ళు నన్ను అది గుచ్చి తినేది వెనకాల. இன்னைக்கு உங்களுக்கு சில முட்கள் இருக்குது, ఈ రోజు మీకు అలాంటి ఒక ముళ్ళు ఉండొచ్చేమో, இன்னைக்கு சில முட்கள் உங்க குடும்பத்தில் இருக்குது, మీ కుటుంబంలో ఉండొచ్చేమో, உங்க ஆபீஸ்ல இருக்குது, మీ ఆఫీసులో ఉండొచ్చేమో, நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல இருக்குது, పనిచేసే స్థలంలో ఉండొచ్చేమో, உங்க ஊழியத்துல இருக்குது. పరిచర్లో ఉండొచ్చేమో. ஐயோ இந்த முள்ளுனால பிரச்சனையா இருக்குது, అయ్యో ఈ ముళ్ళును బట్టి నాకు సమస్య ఉన్నది, குத்திக்கிட்டே இருக்குதே ஆண்டவரே, గుచ్చుతూనే ఉన్నది, குத்திக்கிட்டே இருக்குதே ஆண்டவரே. గుచ్చుతూనే ఉన్నది ప్రభువా. ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు అంటున్నాడు, 3 முறை நான் வேண்டிட்டேனே, 3 సార్లు నేను దాని గురించి విజ్ఞాపన చేశాను, என்னை விட்டு நீக்க மாட்டீங்களா? నన్ను నుంచి அந்த దూరపరచు, முள்ளு என்னை விட்டு போகாதா? ఆ ముళ్ళు నా దూరం కాదా? ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు అంటున్నాడు, அந்த முள்ளு உனக்கு இருக்குன்னு தெரியும், ఆ ముళ్ళు నీకు ఉందని తెలుసు, இருந்தாலும் అయినా కూడా இன்னைக்கு வரைக்கும் உன்னை நடத்திட்டு வந்திருக்கேன்ல, ఇదివరకు నేను నడిపిస్తున్నాను కదా, இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கேன்ல. ఇదివరకు నడిపిస్తున్నాను కదా. எது நடத்திட்டு வந்துச்சு? ఏం నడిపించింది? உங்க கிருபை தான் ஆண்டவரே. ప్రభువా నీ కృపనే ప్రభు, அந்த கிருபை போதும், ఆ కృప చాలు, அந்த கிருபை போதும். ఆ కృప చాలు. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, పక్కన ఉన్న వారిని చూసి చెప్పండి, கிருபை చాలు, ఆ కృప చాలు. கிருபை చాలు.
நல்ல சத்தமா బాగా గట్టిగా చెప్పండి. பக்கத்தில் 2 பக்கம் பார்த்து சொல்லுங்க. పక్కన ఉన్న వారిని ఇటు చూసి చెప్పండి. கிருபை போதும், కృపై పోదు, கிருபை போதும். కృప చాలు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரே ஒரு காரியம், ఒకే ఒక కార్యము, எச்சரிக்கையோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். హెచ్చరికతో మనం ఉండాలి. கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு కృప ఉందని చెప్పి மறுபடி பாவம் செய்யக்கூடாது. మరలా పాపం చేయకూడదు. மறுபடி பாவம் செய்யக்கூடாது. మరలా పాపం చేయకూడదు. ஏசாவுக்கே அந்த நிலைமைனா, ఏసావుకే ఆ పరిస్థితి, சவுலுக்கே அந்த நிலைமைனா, సౌలు కూడా అదే పరిస్థితి, நமக்கெல்லாம் எந்த நிலைமை? మనకు ఏ పరిస్థితో கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. కృపను పొందుకోండి. இந்த கிருபை ఆ కృప என்னை உயர்த்துச்சு. నన్ను హెచ్చించింది. இந்த கிருபை ఆ కృప யோசேப்பை உயர்த்தினது. యేసేపును హెచ్చించింది. இந்த கிருபை ఆ కృప நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது. నోవాహు కుటుంబాన్ని కాపాడింది. இந்த கிருபை ఆ కృప மரியாளை உயர்த்தினது. మరియను హెచ్చించింది. இந்த கிருபை ఆ కృప பவுலை ஊழியத்திலே நிலைநிறுத்தி கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு இந்த கிருபை உதவினது. ఆ పౌలును హెచ్చించి మంచి పోరాటం పోరాడడానికి ఆ కృప సహకరించింది ఆయనకి. இத்தனை நாள் கிடைச்ச கிருபை எப்படி எனக்கு தெரியாது. ఇలా ఇంతవరకు దొరికిన కృప ఏమో నాకు తెలియదు. இத்தனை நாள் எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ఇన్ని దినములు ఎలా వచ్చారో నాకు తెలియదు. இன்னைக்கு உங்க மேல ஒரு கிருபை ஆண்டவர் வைக்க போகிறார். ఈ రోజు మీ మీద ఒక శ్రేష్టమైన కృప, புதிய கிருபையை கர்த்தர் வைக்க போகிறார். కృపను ప్రభు ఇవ్వబోతున్నాడు. எல்லார் மேலயும் இந்த கிருபை வரப்போகுது. అందరి మీద ఆయన కృపను ఇవ్వబోతున్నాడు. இந்த கிருபை இறங்கி வந்த உடனே ఈ కృప దిగి వచ్చిన వెంటనే உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் మీ நடக்கும். ఇంట్లో ఒక అద్భుతం జరుగుతుంది. உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் ఇంట్లో செய்வார். ఒక అద్భుతం ప్రభు చేస్తాడు. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் வரும். అన్ని సక్రమంగా వస్తాయి. எது முடியாதோ அதை முடியும் என்று சொல்லி இந்த கிருபை செய்து కాదు கொடுக்கும். అంటారో దాన్ని ప్రభు ఆ కృప ద్వారా చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் எழுப்பி நிக்கலாமா? అది లేచి నిలబడదామా? ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ప్రార్థన చేద్దామా? எஸ், கர்த்தருடைய கிருபை இந்த நாள்ல உங்கள் மேல ஊற்றப்பட ప్రభు போகுது. యొక్క కృప ఈ రోజు మీ మీద ప్రభు ఉంచబోతున్నాడు. இந்த கிருபை பெற்றுக்கொண்ட மனுஷன் தான் ఈ కృపను పొందుకున్నటువంటి మనిషి అంటే கடைசி வரைக்கும் ராஜாவாக இருந்தான். చివరి వరకు ఆయన రాజుగానే జీవించాడు. இந்த கிருபை பெற்றுக்கொண்ட மனுஷன் தாவீது தான் పొందుకున్నటువంటి దావీదు எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்சான். అన్ని యుద్ధములో వాడు జయించాడు. இந்த நாள்ல இருந்து ఈ రోజు మొదలుకొని இந்த ఆண்டு ఈ సంవత్సరం உங்களுக்கு ఆண்டவர் ஜெயத்தை தரப்போகிறார். మీకు ప్రభు విజయాన్ని ఇవ్వబోతున్నాడు. எதுல தோத்து போனீங்களோ, వేటిలో మీరు ఓటమి చెందారు, எதெல்லாம் இழந்து போனீங்களோ, వేటైతే మీరు పోగొట్టుకున్నారో, இன்னைக்கு அந்த கிருபை உங்களை பெற்றுக்கொள்ள வைக்க போகிறது. ప్రభు దాని కృప దాని మరలా எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். ఒకే ఒక కార్యం మాత్రం చేయాలి. இந்த சின்ன பிள்ளைங்களை மட்டும் ஓரமா வச்சிருக்கேன். చిన్న బిడ్డలు ఉంటే పక్కన పెట్టేసేయండి. கொஞ்சம் உதவி செய்யுங்க. సహకరించండి. எல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரமா வச்சிருங்க. நான் ஜெபிக்க போகிறேன். నేను ప్రార్థన చేయబోతున్నాను. உங்க மேல ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். మీ మీద కొత్త అభిషేకాన్ని ప్రభు ఇస్తాడు. அந்த கிருபை இறங்கி வருகிற பொழுது కృప దిగి వచ్చేటప్పుడు ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல நிறைக்கும். కొత్త అభిషేకం మీ మీద దిగి వస్తుంది. அந்த கிருபை பெற்றுக்கொள்கிற பொழுது ఆ కృపను మీరు పొందుకునేటప్పుడు தாவீதின் மேலே దావీదు మీద ஒரு தைல கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. తైలపు గుడ్డి అభిషేకము కుమ్మరించబడింది. அந்த தைல கொம்பின் அபிஷேகம் ఆ తైలపు గుడ్డి అభిషేకం தாவீது ராஜாவாய் உயர்த்தினது. దావీదును రాజుగా ఇచ్చింది. தாவீதை ஆண்டவர் தனக்கு பிரியமானவனாக வைத்துக் கொண்டார். దావీదును ప్రియముగా మార్చింది. அந்த கிருபை உங்க மேல இறங்கி ఆ வரப்போகுது. కృప మీ మీదకి దిగి వస్తుంది. யார் யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணும், ఎవరికంటే ఎవరెవరికి ఆ కృప అవసరమైనది, யார் யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணும், ఎవరెవరికి ఆ కృప అవసరమైనది, கிருபை வேணும்னா కృప కావాలంటే, நீங்க கிருபை வேணும்னு சொல்லுகிற ஆளு కృప మీకు కావాలనుకుంటే வாயை மூடிட்டு இருக்க கூடாது. మీరు నోరు మూసుకొని ఉండకూడదు. வாயை திறந்து నోరు తెరిచి ஆண்டவரே ప్రభువా கிருபை தாங்க ஆண்டவரே. కృపనివ్వండి ప్రభువా. 2 கண்ணு தெரியாத குருடன் கத்துனா, ఆ కళ్ళు కనబడేటి గుడ్డివాడు అరిచాడు. 2 கண்ணு தெரியாத பர்த்திமை குருடர்கள் கத்தினார்கள், ఆ గుడ్డివాడు అరిచాడు, தாவீதின் குமாரனே దావీదు కుమారుడా எனக்கு இறங்கும், నాకు కనికరించు, தாவீதின் குமாரனே దావీదు కుమారుడా எனக்கு இறங்கும். కనికరించుము. கத்தி 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 கூப்பிட்ட பொழுது అరిచి అలా పిలిచేటప్పుడు இயேசு நின்று திரும்பி பார்த்து యేసు ప్రభువు నిలబడి உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ఏం కావాలని అడిగాడు. நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். నేను చూపు పొందుకోవాలని అడిగాడు, చెప్పాడు. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். ప్రభు వెంటనే ఆయన స్వస్థపరిచాడు. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ఆయన నేత్రం తెరవబడ్డాక வாயை திறந்து கேட்கலனா నోరు తెరిచి అడగకపోతే உனக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். మీకు దొరికే దొరకకుండా పోవచ్చు. உனக்கு வேணும்னா நான் கத்த முடியாது, మీకు కావాలంటే నేను అరవలేను. உங்களுக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு நான் கத்த முடியாது, మీకు కృప కావాలంటే నేను అరవకూడదు. நான் வாயை திறந்து கேட்க முடியாது. నోరు తెరిచి అరవలేము. நீங்க சாப்பிடணும்னா நீங்க தான் வாயை திறக்கணும். మీరు తినాలంటే మీరు నోరు తెరవాలి. நீங்க தண்ணி குடிக்கணும்னா நீங்க தான் வாயை திறக்கணும். మీరు నీళ్లు తాగాలంటే మీరు నోరు తెరవాలి. உங்களுக்கு பதிலா நான் வாயை திறக்க முடியாது. మీకు బదులుగా నేను నోరు తెరవలేను. இப்ப நான் ఇప్పుడు నేను ஜெபிக்க போகிறேன். ప్రార్థన చేయబోతున్నాను. ஒரு பாடல் பாடி ஜெபிக்க போகிறேன். మాట పాడి ప్రార్థన
நான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது నేను పాటలు పాడుతున్నప్పుడు நீங்க ஜெபிச்சு கொண்டே இருங்க, ప్రార్థన చేస్తూనే ఉండండి, கேட்டுக்கொண்டே இருங்க. వింటూనే ఉండండి. அந்த கேட்க 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 கேட்கிற கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி வேதம் சொல்லுது. పొందుకునే అడిగే వింటూనే పొందుకుంటాడు. Thank you Holy Spirit. యేసయ్యా నీకు Thank you Holy Spirit. దేవానికి వందనాలు. Hallelujah. 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 ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த கிருபை இறங்கி வரட்டும். కృప దిగి వచ్చిందిగా. முதலாவதாக మొట్టమొదటిగా நான் ஜெபிக்கிறேன், నేను ప్రార్థన இந்த ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. చేస్తున్న బిడ్డల இந்த ஊழிய ஸ்தலத்துல கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. స్థలములో కృప దిగి వచ్చింది. இந்த కట్టిடத்திலே இப்படி கிருபை இறங்கி வரட்டும் ஐயா. స్థలముల మీద కృప దిగి వచ్చిందిగా. ஆண்டவரே இந்த கிருபையினால ప్రభువా ఈ కృప ద్వారా இந்த கட்டடம் எழும்பி செழிப்பதாக, ఈ యొక్క కట్టడము లేచి అనేక சீக்கிரமாக இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்படுவதாக. త్వరగా ఈ కట్టడాలు ముగించబడునుగా. அடுத்த மாசம் இவங்க இங்க வரும் பொழுது ఇంకొకసారి నేను వచ్చేటప్పుడు ஆண்டவரே அடுத்த மாசத்திலே இந்த கட்டடம் முழுசுமாய் கட்டி முடிக்கப்பட்டிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. నెలలో ఈ యొక్క కట్టడాలు ముగించడానికి மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்க செய்ய இயேசுப்பா. కళ్ళలో దయ చూపించండి. யோசேப்புக்கு அந்த மனுஷர் கண்கள் கிருபை கிடைச்சலாம் தானே அவனை உயர்த்துனீங்க. మనుషుల్లో యేసయ్య కొడుకుని దుఃఖం தயவு கிடைக்கட்டும் ஐயா. దయను పొందుకుంటునుగా. இந்த பிள்ளைகள் மேல இறங்குற கிருபை ఈ బిడ్డల మీద దిగి వచ్చే కృప மனுஷர் மேல இறங்கி வருகிற அந்த தயவை காண்பிக்கட்டும். మనుషుల మీద చూపించే దయను చూపించునుగా. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், అడిగేవాడు ప్రతి ఒక్కడు పొందుకుంటాడు. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். అడిగేవాడు పొందుకుంటాడు. இன்றைக்கு ஆண்டவர் சிலர் மேலே ఈ రోజు ప్రభు కొందరి మీద ஊழிய கிருபைகளை கத்தர் வைக்க போகிறாரு. పరిచయమైన కృపను దేవుడు இயேசுவுக்காக பிரகாசிக்கணும்னு ஆசை, ప్రభు కొరకు ఉండాలని ఆశ, ஆண்டவருக்காக அற்புதம் செய்யணும்னு ஆசை, ప్రభు కొరకు అద్భుతం చేయాలని ఆశ, ஏன் மூலமா ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்கணும்னு ஆசை, నా ద్వారా దేవుడు వ్యాధులను స్వస్థపరచు, ஏன் மூலமா மரித்து போன சடலங்கள் உயிரோடு எழுமணும்னு ஆசை, నా ద్వారా చనిపోయిన వారు அதை செய்யணும். அப்படின்னா అలాగే చేయాలని உங்க மேல ஒரு விசேஷத்தை கிருபை வேணும். మీ మీద ఒక శ్రేష్టమైన కృప అవసరమైనది. கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும், అడిగితే దాన్ని கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும், పొందుకోవచ్చు. கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும். అడిగితే దాన్ని పొందుకోవచ్చు. மோசே கேட்டாருமா, మోషే అడిగాడు. மோசே கேட்டார், ஐயா మోషే అడిగాడు, అయ్యా இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போகும்போது உங்க கிருபை இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ఈ స్థలం విడిచి వెళ్ళేటప్పుడు నీ కృప లేకుండా ఏం చేయలేడు. 40 லட்சம் ஜனத்தை நான் கொண்டு போகணும்னா கிருபை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. 40 లక్షల మంది తీసుకెళ్ళాలంటే కృప లేకుండా ఏం చేయలేడు. உங்க கிருபை கிடைச்சா కృప దొరికితే உங்க சமூகம் எனக்கு முன்னாடி வரணும். ఈ సన్నిధిలో ముందుగా రావాలి. மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, మోషేకు ప్రభు చెప్తూ వచ్చాడు, என் கிருபை உனக்கு போதும், నా కృప నీకు చాలు. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சு. నా కళ్ళలో నీ కృప దొరికి வனாந்தரத்துல மோசே அற்புதத்தை செஞ்சாரு. ఎడారిలో ప్రభు செங்கடலை பிளந்தாரு. ఆ ఎర్ర సముద్రాన్ని పైకి கற்பால இருந்து தண்ணி வந்துச்சு. ఆ పడవ నుంచి నీళ్ళు వచ్చాయి. இன்னைக்கு ஆண்டவர் ஓ மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு. ఈ రోజు నీ ద్వారా ప్రభు అద్భుతాలు చేయబోతున్నాడు. இன்னைக்கு ஆண்டவர் ஓ மூலமா அந்த அற்புதம் செய்யக்கூடிய கிருபையை கத்தர் கொண்டு வருகிறாரு. ప్రభు ఆ కృపను చెందుతాడు. கிருபை வரங்கள் ஆண்டவர் ஒரு சில மேல வைக்கிறாரு. గొప్ప వరాలు ప్రభు మనకి நான் கேட்க மாட்டேன், అడగను. நீ கேட்டு பெற்றுக்கோ, మీరు అడిగి పొందుకోండి. நீ கேட்டு பெற்றுக்கோ, అడిగి పొందుకోండి. உன் வீட்டுக்கு கேட்டு பெற்றுக்கோ, ఇంటికి వెళ్ళి వడికి உங்க புருஷனுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, భర్తకు అడిగి పొందుకోండి. உங்க பிள்ளைகளுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, పిల్లలకు అడిగి పొందుకోండి. உங்க மனைவிக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, అడిగి పొందుకోండి. உங்க அப்பா அம்மாவுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, నాన్నకు అడిగి పొందుకోండి. உன் வாலிப நாட்களுக்கு பெற்றுக்கொள். నీ యవ్వనస్తుల நீ பரிசுத்தமாய் வாழுவதற்கு அந்த கிருபை அவசியம். పరిశుద్ధంగా జీవిస్తున్న கிருபை 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 கிருபை. இப்ப அந்த கிருபையை கர்த்தர் உங்க மேல கொண்டு வர போகிறாரு. அந்த விலையேற பெற்ற கிருபை உன் மேல இறங்கி வர போகிறது. தகுதி இல்லாத ஒன்றை உன்னை ராஜாவாக மாற்ற போகிறாரு. உன் மேல ராஜ கிரீடம் வைக்கப்பட போகிறது. உன் தலையில ராஜ கிரீடம் இப்பொழுது வரப்போகிறது. இப்ப அந்த வல்லமை இறங்கி வருகிறது அம்மா. அந்த கிருபை பெற்ற மனுஷனுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுப்பாரு. இப்ப அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நான் பார்க்கிறேன், ஆங்காங்கே அந்த அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. உன் மேல ஒரு அக்கினியை கர்த்தர் வைக்கிறாரு. நீ வித்தியாசமாய் மாற போகிறாய். உன் பலவீனத்தில் அவருடைய கிருபை போதும். உன் சரீர உறுப்புகளுக்கு அவருடைய கிருபை போதும். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. அந்த வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது.
வாலிப பிள்ளை பெற்றுக்கோ அந்த கிருபைய. நீ பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறல, அந்த கிருபை தான் உனக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுக்கும். உன் ஊழியத்தில் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து உயர்த்த போகிறார். அந்த ஊழிய கிருபைகளுக்கு ஒரு சில மேல வைத்துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. In the mighty name of Jesus Christ. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் ஐயா. ஒவ்வொருத்தர் மேலும் அந்த கிருபை இறங்கி வரட்டும் தகப்பனே. ஆண்டவருடைய பலமே இறங்கட்டும். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. Thank you. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கைகளை உயர்த்தி, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, நல்ல கிருபையே.